श्रीमाधवांग्रि जलजद्वय नित्य सेवा प्रेमा विलासय परांकुच पादभक्तम कामातिदोष अरमात्म पदाश्रितानां रामानुजं यतिपतिं प्रणमामि मूर्धना. சுவாமி ராமானுஜர் அவர் அனுகிரகித்த சித்தாந்தம் வியாச பகவானுடைய திருவுள்ள கருத்து என்னவோ அந்த திருவுள்ள கருத்தின்படி சாஸ்திரம் சொன்னபடி ஆழ்வாருடைய ஸ்ரீசுற்றியின்படி ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தின்படி எது சித்தாந்தமோ அந்த சித்தாந்தத்தை நன்னாக ஸ்தாபித்து பிரச்சாரம் பண்ணார். அந்த பிரச்சாரம் பண்ணப்பட்ட அந்த சித்தாந்தத்தை நாம் அனைவரும் சுலபமாகவும் எளிமையாகவும் நன்றாகவும் அறிந்து கொள்ளும்படியான ஒரு தன்மையிலே ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி சோழசிம்மபுரம் ஜட்டயாச்சா சுவாமியுடைய சத்சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திரமத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை அனுகிரகித்தார். இந்த கிரந்தம் எதனால ஏற்பட்டது என்பது நம்ம அவதாரிகளே பார்த்திருக்கோம். இருப்பினும் மறுபடியும் தெரிவிக்கிறேன், சாத்தவரன் போது தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த யதீந்திரமத தீபிகாவில் 10 அவதாரங்களை எடுத்துள்ளார். அவதாரங்கள்லாம் என்ன சுவாமின்னா ஒண்ணுமே இல்லை, 10 விதமான விஷயங்கள். பிரமாணம் பிரமேயம் இரண்டையும் பிரிச்சுட்டார். லோகத்தில் இருக்க வஸ்துக்கெல்லாம் 2 வஸ்துவா எடுத்துட்டார், பிரமாணம் என்றும் பிரமேயம் என்றும். அதுல பிரமாணத்துக்காக 3 அவதாரங்களாகவும் பிரமேயத்துக்கு 7 அவதாரங்களும் பிரித்துக் கொண்டார். பிரமாணத்திலே பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம், இதுதான் இந்த வேதாந்தனுடைய விஷயங்கள் இதில் பூர்ணமாக தெரிகிறது. அது பிரமேயத்திலே 2ஆ பிரிச்சுண்டார், திரவியம் என்றும் அத்ரவியம் என்றும். திரவியம் என்ன அத்ரவியம் என்னன்னு பார்த்திருக்கோம். மாறுபாட்டுக்கு உட்பட்டதெல்லாம் திரவியம்னு பேரு, மாறுபாட்டுக்கு உட்படாததெல்லாம் அத்ரவியம்னு பேரு. அப்ப திரவியத்தை 6ஆக பிரித்து கொண்டு அத்ரவியத்தை 1ஆக பிரித்து கொண்டு மொத்தம் 7 பிரமேயத்தில். அதிலே நம்ம இந்த திரவியத்தில் இருக்கக்கூடிய 6வது அனுபவித்துக் கொண்டிருக்கோம் ஈஸ்வர தத்துவம். அதாவது பகவான் என்கிற ஒரு தத்துவத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல அத்வைத்த விஷயம். அத்வைத்த விஷயம் என்றால் என்னது? நேகநானாஸ்தி கிஞ்சன, 2வது கிடையாது. துவைத்தம்னா 2வது, 2 அல்ல 1, அத்வைத்தம் 2 அல்ல 1 அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அந்த அத்வைத்த சித்தாந்தப்படி எது மோட்சம் என்றால் பிரம்ம ஒன்னே சத்தியம், மற்ற அத்தனையும் மித்யா. மித்யான்னா பொய், காணல் நீரை போல பொய். அதனாலே பிரம்மத்துக்கு மோட்சம் என்பது தான் என்ன நினைக்கணும், தனக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கிக் கொண்டு தான் எப்படி சுவாமி இந்த தோஷம் போகும்னா, வாக்கிய தண்ட வாக்கியார்த்த ஞானம் தத்துவமதி ஸ்வேதகேதோன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை நன்னா பிரம்மம் புரிஞ்சு கொடுத்தோம்னா, ஓ நான் ஒருத்தனே வேறு யாரும் கிடையாது என்கிற எண்ணம் ஏற்பட்டு பிரம்ம மோட்சத்துக்கு போறதுன்றது அத்வைத சம்பிரதாயம். அதுல சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், சொகர பேதம் இதெல்லாம் கிடையாதுன்னு அத்வைதாச்சாரிய தெரிவித்தார். சுவாமி உண்டுன்னு நேற்றைய காலட்சேபத்தில் அதை பார்த்துட்டோம். அதற்கு மேற்கொண்டு இந்த வேதங்களை 3 விதமாக பிரித்தார்கள். வேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி. வேதஸ்ருதி என்றால் பல உண்டு என்று சொல்வது வேதஸ்ருதி. ஜலம் பிரதானம், அமிர்தாட்சரம் ஹரா, ஷராத்மானு ஈசதே தேவயேகா, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா, இதெல்லாம் வேதஸ்ருதியை சொல்லப்பட்டது. அபேதஸ்ருதினா நேகநானாஸ்தி கிஞ்சன, அங்க நானாத்வம் இல்லை, நிறைய கிடையாது. தத்துவமதி சதேவ சொங்க இதவக்ராசித் ஏக்கமேவ அத்விதீயம், இதெல்லாம் இது அபேதஸ்ருதியை சொல்ல வந்தது. இந்த அபேதஸ்ருதி என்ன, வேதஸ்ருதி என்ன, இது 2ஐயும் சரி பண்ணக்கூடிய ஒரு நிலை கடகஸ்ருதின்னு பேரு. அந்த கடகஸ்ருதி வேதஸ்ருதியும் உண்டு, அபேதஸ்ருதியும் உண்டு, அப்புறம் பலவும் உண்டு. அதே மாதிரி தனித்து இருப்பதும் உண்டு. நேற்று காலக்ஷேபத்துல பார்த்தோம். பல உண்டு தனித்து உண்டு எப்படி தெரிஞ்சது?
அடியேன் இருக்கேன், அடியோட கண்ணு வேறு, காது வேறு, மூக்கு வேறு, நாக்கு வேறு, கைகள் வேறு, கால்கள் வேறு. ஆனா அடியேன்னு தனியா எடுத்துட்டா இந்த பேரை சொன்னா அதோடு சேர்ந்து வரப்போறேன். அப்ப அது விட்டு பிரியாத தன்மையோடு இருக்கு. என்னைக்கோ ஒரு நாள் பிரிய போறது அது வேற விஷயம். விட்டு பிரியாத இதுதான் அமிர்த சித்த விசேஷம்னு பேரு. விட்டு பிரியாத தன்மையா இருக்கு. ஆனா அதுக்காக ரெண்டுமே ஒண்ணான்னா கிடையாது. அதே போல பகவானை விட்டு பிரியாம இருக்கிறது சேத்தனமும் அச்சேதனமும். சேத்தனம் என்ன அச்சேதனம் ரெண்டுமே விட்டு பிரியாது, என்னைக்கும் பிரியாது. அந்த பகவானுடைய இயற்கையான தன்மையை என்னன்னா அதோடு சேர்ந்துதான் இருப்பார். அப்ப இது ரெண்டுமே சரீரமா இருக்கு. சரீரமா இருக்கார், பகவான் ஆத்மாவா இருக்கார். அந்த ஆத்மாவுக்கு சரீரம் எதுன்னா சைத்தன்யம் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் சைத்தன்யம் அற்றதாக இருக்கக்கூடிய பிரகிருதியும் இதெல்லாம் உண்டு. அதனால இது எப்படி தெரியுது சுவாமி? இதுதான் தெரிவிக்கிறார். அந்தர்யாமி பிராமணியம் தெரிவிக்கிறது. என்ன அந்தர்யாமி பிராமணியம் என்ன தெரிகிறது? அந்தர்யாமினா ஆச்சரியா தெரிகிறது. எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத. அதெல்லாம் நேற்றுக்கு பூர்த்தியா பார்த்தோம். அதுல இருந்து என்ன தெரியுது? ஒண்ணுமில்ல சுவாமி, இதே தான். எது? வேத ஸ்ருதி தான் பிரதானம். அப்பனா வேதமே சித்தாந்தம் அப்படின்னு தேவப்பெருமாள் தெரிவிக்கார். அதே நேற்றை குடிச்சிட்டார். அதற்கு மேற்கொண்டு தத்துவமசி வாக்கியம் இருக்கே சுவாமி, அந்த வாக்கியம் இருக்கு இல்லையா, இந்த வாக்கிய ஜன்ன வாக்கியார்த்த ஞானம் சொன்னா இல்லையா. ஏன்னா அத்வைத சம்பிரதாய பிரகாரம் பிரம்மத்துக்கு ஞானம் உண்டுன்னு கிடையாது. பிரம்மமே ஞானம், பிரம்மமே ஞானம். பிரம்மத்துக்கு ஞானம் உண்டுன்னா பிரம்மம் வேறு ஞானம் வேறு ரெண்டாவது தத்துவம் வந்துடும். அவளது ஒரே தத்துவம் தான். அதனால பிரம்மமே ஞானம் தான் ஒத்துட்டு இருக்கா. அப்பனா அறிவாக இருப்பார், அறிவாளியாக இருக்க மாட்டார். அதான் ரொம்ப முக்கியம். அப்ப அப்பனா இப்பதான் தெரியுது சுவாமினே, பிரம்மம் மாயையால் மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டிருக்கிறதுனால சம்சரிக்கிறது, பிரமிக்கிறது. பிரமிக்கிறபடியால இதெல்லாம் உண்மை உண்மை நடிச்சுட்டு இருக்கிறது. தத்துவமசிங்கிற வாக்கியம், அந்த வாக்கியம் பிரம்மத்துடைய காதல விழறதணும். விழுந்த உடனே எல்லாம் ஒண்ணுதான் சுவாமி, எல்லாம் ஒண்ணுதான். இரண்டாவது இல்லை என்கிற ஞானம் வந்துடுறது. அந்த ஐக்கிய ஞானம் வந்த உடனே மோட்சம். அந்த ஐக்கிய ஞானம் வந்த உடனே மோட்சம். இப்ப சுவாமி கேட்கிறார், சுவாமி எம்பெருமானார் கேட்கிறார், தத்துவமதி என்கிற சப்தத்தை கேட்டபடியாலே ஞானம் வரும் சொல்கிறார்களே. இப்ப தத்துவமசி என்கிற வாக்கியம் இருக்கணும். அந்த வாக்கியம் என்பது உண்மையா பொய்யா? அப்படின்னா சத்தியமா, அது மித்தியாவா? மித்தியானா பொய். சத்தியமா ஏன் இந்த வார்த்தை கேட்கிறாருன்னா, அத்வைத சம்பிரதாய பிரகாரம் பிரம்மத்தை தவிர ரெண்டாவது கிடையாது. ரெண்டாவது இருக்குன்னு சொன்னாலும் அத்வைத்தம் பட்டு போயிடும். அப்ப ரெண்டாவது கிடையாதுன்னா இப்ப இந்த வாக்கியம் ரெண்டாவதுன்னு வந்துடுறது. இது தத்துவமசிங்கிற வாக்கியம். ஏன் வேதமே எது கொண்டு அவ நிர்ணயிக்கிறா? பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்ற அத்தனையும் மித்யா அப்படின்னு எது கொண்டு நிர்ணயிக்கிறார்கள்? சாஸ்திரத்தை கொண்டு நிர்ணயிக்கிறார்கள். அந்த சாஸ்திரம் உண்மையா பொய்யா? அதே போல அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தை தத்துவமசிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை உண்மையா பொய்யா? அப்ப அந்த வார்த்தை உண்மைன்னு சொல்லி ஆயிட்டனா அப்ப ரெண்டு தத்துவம் வந்துடுறது. ரெண்டு தத்துவம் வந்தாலும் அத்வைதம் பட்டு போயிடும். அப்ப ஒரு தத்துவம் தான் இருக்கணும். அப்ப பிரம்மத்தை பொய்ன்னு சொல்லணும். என்ன பண்ணணும்? பிரம்மத்தை பொய்ன்னு சொல்லணும். ஏன்னா தத்துவம் ஒண்ணுதானே, ரெண்டாவது தத்துவமே கிடையாது. அப்ப பிரம்மத்தை பொய்ன்னு சொல்லணும். சுவாமி, பிரம்மத்தை ஸ்தாபிப்பதற்காக தானே இந்த சாஸ்திர வாக்கியமே. அப்படி இருக்கச்சே பிரம்மத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. பிரம்மத்தை பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப பிரம்மமே இல்லாம போயிடும், அப்புறம் மோட்சமே கெட்டாது. அப்ப என்ன பண்ணலாம்? பிரம்மத்தை உண்மை என்றுதான் ஒத்துக்கொண்டு ஆகணும். என்ன புரியுதா? பிரம்மத்தை உண்மை என்றுதான் ஒத்துக்கொண்டு ஆகணும். அப்ப ஏன்னா வாக்கியம் பொய்யானவனும் பிரம்மம் பொய்யாகப்படாது. சரி, அப்ப வாக்கியத்தை பொய்ன்னு சொல்லி ஆகணும். ரெண்டுக்கும் ஏதாவது ஒண்ணு பொய்யாகணும். எங்க சுவாமி சொல்லுவார், பகவத்கீதை உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு. ஆச்சாரியன் சொல்றாரு, சிஷ்யன் கேட்கிறார். இப்படியே வச்சுக்கோங்க, கண்ணன் சொல்றா, அர்ஜுனன் கேட்டான். இப்ப பகவத்கீதையில அத்வைத ஞானம் கண்ணன் சொல்லிட்டு இருக்கானா இல்ல வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்கானா அப்படின்னு அத்வைத்தி கேட்டா அவன் என்ன சொல்லுவா? சுவாமி, அத்வைதத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு, வேற எதுவும் சொல்லல அப்படி சொல்லுவாரு. அப்ப அத்வைதத்தை சொன்னா காலக்ஷேமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு கண்ணன் இருக்கணும்,
இல்ல அர்ஜுனன் இருக்கணும். ஏன்னா ஒரு தத்துவம் தான் இருக்கு, ரெண்டாவது தத்துவமே கிடையாது. இப்ப ஒண்ணுமில்லை, இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கேன், ஒரு 10 பேர் கேட்டுட்டு இருக்கேன், காலட்சேபம் முடிஞ்சது நீங்க எல்லாம் கிடையாது சுவாமி, நீங்க எல்லாம் போயிடுவேன். சுவாமி ஒருத்தர் வரமாட்டான், இப்பவே யாரும் கிடையாது. அப்படி இருக்க செய்து இல்ல சொல்றவாறு போயிடுவார், சொல்றது ஒரு வாரம் சொல்றவார் அவரும் கிடையாது. இப்ப கீதை காலட்சேபம் பண்ண உடனே ஒண்ணு கண்ணன் கிளம்பி போயிடணும், அல்லது அர்ஜுனன் போயிடணும். யாராவது பொய்யா பண்ண சுவாமி ஆச்சாரியனோ சிஷ்யனோ பொய்யாச்சாரம் யாருக்கும் உபதேசம் பண்ணுவான்? உபதேசமே சித்திக்காத. ஏன்னா அவளுடைய தத்துவம் என்னன்னா பிரம்மம் ஒண்ணு, அத்தனையும் மித்யா. இதை ஏன் அவர் கொண்டார்? இதை ஏன் சங்கராச்சாரி பண்றார்? ஏன்னா பௌத்த மதங்கள் நிறைய பல்கி பெருகி இருந்தது. பௌத்த மதத்துடைய கொள்கை என்னன்னா சர்வம் சூன்யம், எதுவுமே கிடையாது. சௌத்ராந்திகன், மாத்தியமிகன், யோகாச்சாரன் 4 விதமான புருஷர்கள் இருக்கா பௌத்த மதத்துல. அவர்கள் ஒவ்வொருத்தரும் அவளுக்கு சனித விஞ்ஞானவாதம்னு பேரு. அந்த விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். அவளோட கொள்கையே சர்வம் சூன்யம், எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்க. இப்ப அந்த மதத்தை நன்னா தள்ளிட்டு இந்த சாஸ்திரம் இருக்கக்கூடிய இதை வைதிக மதத்தை கொண்டு ஸ்தாபிக்கணும். அப்ப அதுல ஒரு கொள்கை வைக்கணும். அந்த கொள்கை வைக்கிறோம்னா புரியறதுக்காக சொல்றேன். ஒரு கட்சி இருக்கு, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் பிரிஞ்சுட்டார். பிரிஞ்ச உடனே அவர் புது கட்சி ஒண்ணு ஆரம்பிக்கணும்னு என்ன பண்ணுவாரு, அந்த கட்சியிலிருந்து வேறுபட்டதா இருக்கணும். இருக்கிறவனா என்ன பண்றது, அந்த கட்சியிலிருந்து சில கொள்கையை எடுத்துட்டுவாரு. அந்த கட்சிகள் கொள்கையே இல்லைன்னா அந்த கட்சியோடு சம்பந்தம் இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு எடுத்துட்டுவாரு. எடுத்துட்டு தான் அதுல இருந்து ஒரு மாற்று கருத்தை சொல்வார், இதுதான் என் கட்சி. இன்னைக்கு நிறைய அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது அன்னைக்கே என்ன பண்ணாரு ஆதிசங்கரர், அந்த பௌத்த மதத்தை தள்ளி அப்படியே எடுத்துட்டார். எடுத்துட்டு சாஸ்திரத்தை ஒத்துண்டு பிரம்மம் மட்டுமே சத்தியம் இவர் தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா அதுக்குண்டான வாக்கியங்கள்லாம் இருக்கு. சாஸ்திரம் இவர் வெறுமே எடுக்கல, மகா ஞானி. அதுக்குண்டான வாக்கியம் ஏகனானாஸ்திக்கின்றன, அந்த வாக்கியங்கள்லாம் இருக்கிறபடியானே அப்படியே எடுத்துட்டாரு. அப்படியே எடுத்துட்டாரு. எடுத்துட்டபடியால என்ன ஆகுது, இப்ப அதை ஸ்தாபித்தாகணும். ஸ்தாபிக்கிறவன என்ன பண்ற சுவாமி, அப்ப அது மட்டும்தான் உண்மை, மற்றதுதான் பொய் சொல்லியாகும். அது மட்டும்தான் உண்மை, அது மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ஆகணும்னா அப்ப நிறைய இடர்பாடுகள்லாம் வருது. அதனால என்ன பண்ணலாம், இடர்பாடு வரும்போது பிரம்மத்துக்கு ஒரு மாயை வந்துட்டுன்னு சேர்த்தார். அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா பிரம்மத்துக்கு அவித்யா, பிரம்மத்துக்கு அவித்யான்னு அவித்யா, பிரம்மத்துக்கு அவித்யா மூடிட்டு மாயா மூடிக்கின்ற, பிரம்மத்துக்கு அவித்யா மூடித்து மாயா மூடித்தனர். மாயான்னு என்ன, சரி இப்ப மாயா மூடி நிறுத்தணும், அவித்யா முடித்தணும். அந்த அவித்யா உண்மையா பொய்யா என்னன்னா பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி சாஸ்திர வாக்கியம் தத்துவமசிங்கிற சாஸ்திர வாக்கியம் சொன்னோமோ, அந்த சாஸ்திர வாக்கியம் உண்மையா பொய்யான்னு கேட்டோம். அப்ப சாஸ்திர வாக்கு உண்மையா இருந்தா பிரம்மம் பொய்யா இருக்கணும், பிரம்மம் உண்மையா இருந்தா சாஸ்திர வாக்கு பொய்யா இருக்கணும். இது ஒரு பக்கம். அடுத்து பிரம்மத்துக்கு அவித்யா அப்படின்னு இருக்குன்னு சொன்னோமோ, மாயா, மாயான அந்த மாயா உண்மையா பொய்யா? அந்த மாயா உண்மையா சொன்னா, மாயா உண்மைன்னு சொல்லியாச்சுன்னா பிரம்மத்தை பொய்யாக்கணும். பிரம்மம் ஏன்னா தத்துவம் ரெண்டாவது கிடையாது. இது ரெண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது தத்துவம் இருந்து அவர் ஒத்துக்கிட்டு வச்சுக்கே, இதுல ரொம்பவே கிடையாது. அப்ப ரெண்டாவது தத்துவம் ஒத்துக்கொள்ளாதபடியாலே இப்ப ஒரு தத்துவம் தான் இருந்தாகணும். ஆனா அந்த தத்துவத்தை நிரூபிப்பதற்கு இன்னொரு தத்துவம் தேவைப்படுறது, ஏதோ ஒரு வஸ்து தேவைப்படுறது. எப்பவுமே ஒரு வஸ்துவை நிரூபிக்கிறோம்னா இன்னொரு வஸ்துவை கொண்டு நிரூபித்தே ஆகணும், அப்பதான் நிரூபணம் ஆகும். இப்ப இன்னொரு வஸ்துவை சேர்த்துட்டான்னு வச்சுக்கோ, அப்ப ரெண்டாவது வஸ்து வந்துடுறது.
ரெண்டாவது வஸ்து வரலன்னா அந்த வஸ்துவை நிரூபிக்க முடியாது. அப்ப ரெண்டாவது வஸ்து வந்தே ஆகணும். அப்ப ரெண்டாவது வஸ்து வந்துட்டோம்னா அந்த ரெண்டாவது வஸ்து உண்மையா பொய்யா? இப்ப மாயான்னு சேர்த்திருக்காரோ, இப்படி இந்த மாயை உண்மைன்னு சொன்னா பிரம்மத்தை பொய்ன்னு சொல்லணும், பிரம்மத்தை உண்மைன்னு சொன்னா மாயைய பொய்ன்னு சொல்லணும். இவர் பிரம்மத்தை பொய்ன்னு சொல்லுவாரா? சுவாமி, பிரம்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு இத்தனை பாடுபட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சதே பிரம்மமே பொய்யாகுமானா பிரம்மம் பொய்யாகாது. அப்ப மாயா பொய்யாகும், மாயா பொய்யாகும். இப்ப பொய்யான ஒரு விஷயம் மாயை, அந்த மாயை பிரம்மத்தை மூடுறதுன்னா மூடுமா? மூடுமான்னா சரி, அது மூடுறதுல வச்சுக்கோ, சரி மூடுறதுன்னு வச்சுக்கோ. பொய்யான ஒரு மாயை பிரம்மத்தை மூடிட்டு, அதனாலதான் பிரம்மத்துக்கு என்ன தெரியுது? இந்த பிரபஞ்சம் எல்லாம் அப்படியே உண்டு உண்டுன்னு தெரியுது, பிரமிக்கிறது தெரியறது. சரி சரி, அது சரி. இப்ப அத அந்த அந்த மாயையை போக்க முடியுமான்னா போக்க முடியாது. ஏன்னா அந்த மாயை பொய். உண்மையான மாயையா இருந்தா ஏதோ ஒண்ணு கொண்டு போக்கலாம். பொய்யான மாயை போக்க முடியுமானா போக்க முடியாதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல புரியத்துக்காக ஒரு விஷயம் சொல்றேன். தரையில இந்த இடத்துல ஒரு அழுக்கு இருக்கு, அழுக்கு இருக்கு. உடனே வேலைக்காரை கூட்டும், அந்த அழுக்கு இருக்குமா, அந்த அழுக்க நல்லா கெட்டியா தேய்ச்சி தேய்ச்சி அதுக்கு உண்டான உபகரணங்களோ அதை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அந்த அழுக்க அலம்பி விடுன்னு சொன்னா அவன் அந்த அதுக்குண்டான உபகரணங்கள் போட்டு தண்ணி ஜலத்தை விட்டு அலம்பிடுறா, அழுக்கு போயிடுறது, அழுக்கு இல்லை. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்காரர்களை வேலை வாங்கணும், ஆனா ஒண்ணுமே இருக்காது, அழுக்கே இருக்காது. வேலை வாங்கணும் இருக்குதா, அதோ அங்க அழுக்கு இருக்கு பாரு, அழுக்கே இல்லை, அழுக்கு இருக்கு பாரு, அழுக்கு இருக்கு பாரு, அதை தொட, அதை இதுக்குண்டான உபகரணங்கள் போட்டு தொட தொட தொட, அழுக்கே இல்லையே. இல்லாத அழுக்கு எப்படி போகும்? அவர் தேய்ச்சிட்டே இருக்காரு, இன்னும் போகலையே இன்னும் போகலையே இன்னும் போகலையா, எப்படி போகும்? அழுக்கு இருந்தா தானே போகும், அழுக்கே இல்லைன்னா போகாது இல்லையா? அதே போல மாயையே பொய், மாயையே பொய். இப்ப பிரம்மன் பொய்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிரம்மன் தான் ஸ்தாபிக்கப்படணும். அப்ப மாயையே பொய். அந்த பொய் என்று சொல்லிட்டா அந்த பொய்யால் மூடப்பட்ட பிரமம் போகுமானா போகவே போகாது, போக போகுது. சரி சுவாமி, ஏன் போகாதுன்னா இப்ப பிரம்மத்துக்கு மோட்சமே இல்லையே. அந்த மாயை போகலன்னா பிரம்மத்துக்கு மோட்சமே இல்லையே. ஆகையால் உன்னுடைய மதமே பொருந்தாது, உன்னுடைய மதமே பொருந்தாது. சப்தவித அனுபவத்தி, 7 வித ஒவ்வாமை. இது சிவாஷி ரொம்ப எடுத்திருக்காரு. கொஞ்சம் நன்னா தெரிஞ்சுக்கணும்னா வேதார்த்த சங்கிரகம், அதெல்லாம் பெரிய சிரமமான ஒரு கிரந்தங்கள். வேதாந்த விசாரம்னாலே நம்ம மூளை நல்லா செலவழிக்கணும். சம்பிரதாயம் அதேதான் வச்சுக்கோ, இருந்தாலும் சம்பிரதாயம்னா நமக்கு ஆனந்தமா கேட்கலாம். வேதாந்தம் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். எதுக்கு சொல்ல எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதுக்கு சொன்ன அதான் அப்ப பொய்யால மூடப்பட்டாது பிரம்மம் போகுமானா போகாது அப்படின்னு தெரிவிக்கிறான். சரி, இந்த இடத்துல சப்தவித அனுபவத்தையும் தெரிவிக்கிறான், 7 வித ஓமாவை. அதுக்கு மேல ஆசிரியத்துல தோஷம், ஆசிரியத்துல தோஷம், திரேதானத்துல தோஷம், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஒன்றுண்டே இருக்கும். இந்த தோஷம் வருதோ அதனால எல்லாவித அனுபவத்தி வருது, எல்லாவித அனுபவத்தி வரபடியாலே ஒவ்வாமை வந்திருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுக்கு மேல அந்த அத்வைத்தி என்ன சொல்றாருன்னா, நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம் என்பதுதான் அத்வைத்தம். நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம், நிர்விசேஷம் நிர்விசேஷம். நிர்விசேஷம்னா பேதங்கள் அற்றதாய், அதாவது விசேஷங்களே கிடையாது. பிரம்மம் எப்படி இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது சுவாமி. அனிர்வச்சனீயம், நேற்றுக்கு ஒரு பார்த்தோம். பிரம்மம் அனிர்வச்சனீயம், நிர்விசேஷ சன்மாத்திர பிரம்மம். அப்படித்தான் பிரம்மம். ஏன்னா எந்த விதமான விசேஷங்கள் இல்லாமல் பிரம்மம் இருக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அனைத்து விசேஷங்கள் பேதம், பேதமே கிடையாது, எந்த விதமான பேதமும் கிடையாது. ஆனா நம் சம்பிரதாயத்தின்படி, ராமானுஜ சம்பிரதாயத்தின்படி நிர்விசேஷம் பிரம்மம் அல்ல, சவிசேஷம் பிரம்மம். அப்படின்னா பார்க்கும் போது அதற்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளோடு தான் நம்ம வேறுபாடுகள் என்ன,
குணங்கள் என்ன இதோடுதான் நம்ம பார்க்கிறோம். பார்க்கும்போது வேறுபாடுகளோடு குணங்களோடு தான் பார்க்கிறோம். ஆனா சங்கரர் சொல்றது என்ன? நிர்விசேஷம். நிர்விசேஷம் நிர்குணம். சாஸ்திரமே சொல்றது நிர்குணம். நிர்குணம்னு சொல்றது சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா குணம் உண்டா அப்படின்னா குணம் உண்டுன்னு ஒரு வாக்கியம் சொல்றது, குணம் இல்லைன்னு ஒரு வாசம் சொல்றது. நல்லா பாருங்க, சங்கராச்சாரிய சொல்றாருன்னா அவர் வெறுமே சொல்லல, சாஸ்திர வாக்கியம் கொண்டுதான் சொல்றாரு. ஆனா ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் ஒரு சாஸ்திர வாக்கியம் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். சாஸ்திர வாக்கியம் சொல்லாத என்ன ஒண்ணும் இல்லை, மாயையால மூடப்பட்டுன்னு சொல்லிருக்கா இல்லையா? அஞ்ஞானம், அதாவது உபாதி, உபாதியில் பட்டு இதெல்லாம் பிரமிக்கிறது, மாயையால் மூடப்பட்டிருக்கு. பிரம்மத்துக்கே மாயை அப்படின்னு வரணும். அந்த பிரம்மத்துக்கே மாயையால் மூடப்பட்டிருக்குன்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கானா? இல்லை. அது பின்னாடி சொல்றேன். ஏன் அந்த மாதிரி அவர் எடுத்திருக்காருன்னா அதுக்குண்டான காரணத்தையும் சொல்றேன். இப்ப நம்முடைய சம்பிரதாயப்படி சவிசேஷம் பிரம்மம் அப்படின்னா வேறுபாடுகளோடு இருக்கு, குணங்களோடு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அப்புறம் அப்படிதான் நம்ம பார்க்கணும். எல்லா குணங்களும் சமஸ்த கல்யாண குணாத்மகன் அகிலேய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் அப்படிதான். ஆனா சங்கராச்சாரிய சொல்றது நிர்விசேஷம். நிர்விசேஷம் சொல்றாரு. நிர்விசேஷம் நம்முடைய சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்தியமா இருக்காரு, ஞானமா இருக்கார், அனந்தமா இருக்கார். அப்படின்னா என்னடா இது? எப்படின்னா ஏன் சாஸ்திர வாக்கியமே நிர்குணம், நிரஞ்சம், நிஷ்கிரியம், ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றது. ஒண்ணும் கிடையாது சொல்லுது. ஏன்னா பிரம்மத்துக்கு வேலையே இல்லை, குணமே இல்லை, எதுவுமே இல்லை. வேதாந்த வாக்கியம் இருக்கு, இல்லாதவர் சொல்லல, வேதாந்த வாக்கியம் இருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்ல? எதுக்கு எப்படி சுவாமி என்ன சொல்லி? நிர்குணம் சொல்லியிருக்கு, நிரஞ்சனம் சொல்லியிருக்கு, நிஷ்கிரியம் சொல்லியிருக்கு. இதுக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்லணும்னா, அதாவது வரிசையா ஒருத்தருக்கு குணங்கள் நன்னா சொல்லிட்டு வச்சுக்க. இந்த குணங்களோடு கூடியிருக்கு. என்னென்ன குணங்கள்? பரமஞானி, பரமசுலி, சுசீலன், சுலபன் அப்படின்னு குணங்களை ஒவ்வொன்றும் அடிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. குணங்களை சொல்லிட்டே வந்துட்டு இருக்காச்சு. அந்த சொல்லப்பட்ட குணங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுமா? முதல்ல குணங்களை நன்னா சொல்லிட்டு, குணங்களை நன்னா சொல்லிட்டு இப்படி வரிசையா குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இந்த குணங்களே இல்லை அப்படின்னு சொல்லுமா? ஆனா சொல்லி இருக்கு. அப்ப அதுக்கு என்னன்னு அர்த்தம் வாங்கிக்கணும்? ஒருத்தர் இது மாதிரி வீரத்தோடு கூடியவர், அழகானவர், நிறைய பணக்காரர், நிறைய கொடைவள்ளல் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்குமா சுவாமி அவர்கிட்ட அப்படின்னு கேட்டா, அப்ப இதை சொல்லியே இருக்க வேண்டாமே, இதை ஏன் சொல்லணும்? அப்பதான் என்ன இருக்கும்? அதை தவிர தீய குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். அதை தவிர தீய குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா இதெல்லாம் ஏன் சுவாமி இந்த குணங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த குணங்கள் இல்லைன்னு சொல்லும் போதுன்னா அபகுணங்கள் இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். அபகுணங்கள்னா தீய குணங்கள் இல்லையே. சொன்னதையே இல்லைன்னு சொல்றதுக்கு சாஸ்திரம் என்ன முட்டாளான்னு? சொன்னதே இல்லைன்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி சொல்லாது. அப்ப சொல்லித்தனா என்ன ஆகும்? அப்பதான் என்ன அர்த்தத்துக்கு? இதை தவிர வேறு ஏதோ ஒன்று இல்லைன்னு அர்த்தம். எது இல்லை? குணம். குணம்னு சொல்லியாச்சுனால, குணம்னு சொன்னாலே அபகுணம்னு வைத்துக்கலாம், நல்ல குணமும் வச்சுக்கலாம். குணம்னு சொல்லியாச்சு வச்சுக்க, அந்த குணங்கள் அபகுணங்கள் தீய குணங்களும் வச்சுக்கலாம், நல்ல குணங்களும் வச்சுக்கலாம். ஆனால் அவருக்கு குணம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா துர்குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு சாஸ்திரம் குணம் எல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்கு, இன்னொரு சாஸ்திரம் குணம் இல்லைன்னு சொல்றது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? துர்குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். அவருக்கு அப்படின்னா அவருக்கு குணமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இதுக்கு சொல்ல வந்தா குணத்தை சொல்லாம குணமே இல்லைன்னு சொல்லியிருந்தாலும் அப்ப நம்ம ஒத்துடலாம். குணத்தை பூர்த்தியா சாஸ்திர வாக்கியம் பூர்த்தியா சொல்லிட்டு குணம் இல்லை அப்படின்னா எப்படிப்பட்ட குணம் இல்லை? ரஜோ குணமோ தமோ குணமோ என்கிற துர்குணம் கிடையாது. ரஜோ குணமோ தமோ குணமோ என்கிற துர்குணம் கிடையாது. முக்குணத்துக்கு வசப்பட மாட்டார் என்று சொல்வதற்கு தான் முக்குணத்துக்கு வசப்பட மாட்டார்னு சொல்றதுக்கு தான் இந்த சப்தமே அவர் வச்சிருக்க சாஸ்திரம் வச்சிருக்கு. அதுதான் துர்குணம் குணம் இல்லைன்னு சொல்லியிருக்க தவிர, ஆனால் முன்னாடி குணத்தை சொல்லிட்டேன், இப்ப குணம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்? முன்னாடி குணத்தை சொல்லிட்டு இப்ப குணம் இல்லைன்னு சொன்னா சுவாமி அந்த குணங்கள் உண்டு, வேறு குணங்கள் இல்லை.
வேறு எந்த குணங்கள் இல்லை? துர்குணங்கள் இல்லை. வேறு எந்த குணங்கள் இல்லை? ஏற்கனவே சொன்ன குணத்தை தவிர அதற்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய தோஷங்களோடு கூடிய குணங்கள் இல்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம். அர்த்தம் அப்ப ஆனால் குணம் என்றுதான் சப்தம் இருக்கு. நல்லா பாருங்க, குணங்கள் இப்ப துர்குணங்கள் இல்லைன்னு அங்க சப்தம் கிடையாது. அப்படின்னு கேட்டுக்கணும். முதல்ல குணங்கள்லாம் சொல்லிட்டு எல்லாம் பூர்ணமா சொல்லிட்டு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு சாஸ்திரத்தை சொன்னா குணமே இல்லைன்னு. ஆனா துர்குணம் இல்லைன்னு அங்க சொல்லல, குணமே இல்லைன்னு. அப்ப குணமே இல்லைன்னா அப்ப குணமே இருக்குன்னு சொல்ற ஒரு சாஸ்திர வாக்கியத்துக்கும் குணமில்லைன்னு சொல்ற சாஸ்திர வாக்கியத்துக்கும் விரோதம் வருது. சாஸ்திரமே ஒண்ணுக்கு விரோதமா பேசுமா? பேசாது. அப்ப இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அங்க குணம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க குணம் இல்லைன்னு சொல்லும் போது புரியத்துக்காக சொல்றேன். நாட்டம்னு சொன்னேன். நாட்டம்னா உடனே மூக்கு பிடிச்சுக்கிறோம். நாட்டம் விட்டாது. நாட்டம்னா உடனே மூக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. துர்நாற்றம்னு சொன்னதான் மூக்கு பிடிக்கணும். ஆனா நம்ம என்ன நாட்டம்னு சொன்னா உடனே மூக்கு பிடிச்சுக்கிறோம். நறுநாற்றம் நாட்டத்துழாய் முடி நாராயணன் திருப்பாயில சொன்னோம். அப்ப நாற்றம்னாலே நறுநாற்றம் துர்நாற்றம் ரெண்டு இருக்கணும். அப்ப நறுநாற்றம் சொன்னாதான் உண்மையான நல்ல மனம். துர்நாற்றம் சொன்னாதான் தீய கந்தம். தீய கந்தம் உள்ளதென்றே சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கந்த வேறும் திரவது போல் மனவாளம் அவர்கள் தெரிவிக்கிறார் உபதேசத்தில் பாருங்க. அப்படி இருக்க செய்து அப்ப தீய கந்தம் தெரியுதுன்னா கந்தம்னு சொன்னால வாசனை. வாசனை என்ன? மனம். அது நல்ல கந்தமாவும் இருக்கலாம், தீய கந்தமாவும் இருக்கலாம். நல்லா புரியுறதா? நல்ல கந்தமாவும் இருக்கலாம், தீய கந்தமாவும் இருக்கலாம். அப்ப நம்ம என்ன குணம்னு சொன்னா அது நல்ல குணமும் இருக்கலாம், தீய குணமும் இருக்கலாம். பொதுவா குணம்னு சொல்லியிருக்கு. ஆனா முதல்ல என்ன பண்ணிருக்கு? நல்ல குணங்களை என்னென்ன உண்டு அதெல்லாம் சொல்லியிருக்கு. இங்க குணம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப தீய குணம் இல்லைன்னு எடுத்துக்கணுமே தவிர அங்க அந்த சொல்லப்பட்ட குணங்களே இல்லைன்னு எடுத்துக்கலாம், எடுத்துக்கப்படாது. அந்த மாதிரி. ஆக அப்ப தீய கந்தம் இருக்கு இல்லையா? தீய பண்புகளாக இருக்கலாம், தீய குணமாக இருக்கலாம், அதான் குணம். ஆனா குணமில்லை, நல்ல குணங்கள் உண்டு, தீய குணங்கள் ஒன்றுமில்லைன்னு அதுதான் பொருளே தவிர மற்றது கிடையாது. இதை பற்றிதான் நடாதூர் அம்மாள் வேதாந்த அசியுடையது. நடாதூர் அம்மாள் கூறத்தாழ்வார் இவ ரெண்டு பேரும் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, பகவானே உன்னை பத்தி வேதாந்தம் எல்லாம் என்ன சொல்றது? நிர்குணம்னு சொல்றது, நிரஞ்சனம்னு சொல்றது, நிஷ்கிரியம்னு சொல்றது. இதெல்லாம் எதுக்காக சொல்ல தெரியுமா? நீ குணத்திரயத்துக்கு நீ வசப்பட மாட்டாய். சத்வகுணமோ ரஜோகுணமோ தன்மகுணமோ அந்த குணத்திரயத்துக்கு வசப்பட்டவன் அல்லன்னு. சத்தம் ரச குணத்தோடு உழல்பவன் அல்லன். நீ இந்த குணங்களை எல்லாம் தாண்டினவனாய் நல்ல குணங்களோடு கூடியவன். நல்ல குணங்களோடு கூடி. அதனாலதான் உனக்கு என்ன நிர்குணம் அப்படின்னு சொல்லியிருக்க தவிர குணமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் இதுக்கு தவறான கருத்துக்கள் எடுக்கிறார். தவறான கருத்துக்கள் இருக்கு. ஒருத்தர் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சுவாமி அதெல்லாம் அவருக்கு இல்லை அப்படி சொல்லவே வேண்டாமே, சொல்லவே வேண்டாமே. இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்றேன் சுவாமி, அதுக்கு எதுக்கு சுவாமி சொல்லணும்? இருக்குன்னு சொல்லி இவருக்கு எதுவுமே இல்லை, இவர் இந்திரன் போல சந்திரனை போல இங்க போல எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் இல்லைன்னு பைத்தியம் தான் சொல்லும். சாஸ்திரம் பைத்தியம் இல்லை. அது என்ன பண்ணிட்டு முதல்ல குணங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குணங்கள் உண்டு சொல்லி என்னென்ன குணங்களோ எல்லா குணங்களும் வரிசையா அடிக்குது. அடிக்க சொல்லிட்டு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு வாக்கியம் குணங்கள் இல்லைன்றது. என்ன? தீய குணங்கள் இல்லை. அகிலேய பிரத்யேக கல்யாண இக தானத்துவம். தீய குணங்கள் உண்டு இல்லைன்னு சொல்லிச்சது தவிர நல்ல குணங்கள் உண்டு இது உண்டுன்னு சொல்லிச்சு. அதுதான் தெரியுது. ஆக அதுதான் சாஸ்திரம் சொல்லு. மேலும் சுவாமி சொல்றார், எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த தீய இந்த குணம் இல்லைன்னு சொன்னது அப்படியே எடுத்துக்கிறான். அப்ப குணம் உண்டுன்னு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கணும், அதை எடுக்கணும் போனோம், எடுக்கவே இல்லை. அந்த இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம்? சுவாமி என்ன பண்ணிருக்கார்? குணம் உண்டுன்னு சொன்னதே எடுத்திருக்கார், குணம் இல்லைன்னு சொன்னதே எடுத்துட்டு இருக்கார். ரெண்டு வாக்கியத்தை எடுத்துட்டு இருக்கார். எந்த வாக்கியத்தை சுவாமி விடவே இல்லை. ஆனா அத்வைதாச்சாரியர் என்ன பண்ணிருக்காருன்னா குணம் உண்டுன்னு சொன்ன வாக்கியத்தை விட்டுட்டார், குணம் இல்லைன்னு சொன்ன வாக்கியத்தை பத்தி எடுத்துட்டார். குணம் இல்லைன்னு சொல்லியிருக்கவர் குணம். அப்ப குணம் உண்டுன்னு சொல்லியிருக்கா அந்த வாக்கியம் எல்லாம் தேவையில்லை. சாஸ்திரத்துல ஒரு துணுக்கு வாக்கியம் வந்தா கூட தேவையில்லைன்னு சொல்லப்படாது. எல்லா வாக்கியத்துக்கும் நயனம் பண்ணணும். எதுவுமே விரோதம் கிடையாது, விரோதமே கிடையாது. விரோதி பரிகாரம் 100 இருக்கு, நிறைய இருக்கு. அதெல்லாம் பட்டா இல்லையா? இதுக்கு சொல்ல வந்த. அதனால
நிர்குணம் நிரஞ்சனம் நிஷ்கிரியம் சொல்லப்பட்டதெல்லாம் தீய குணங்கள் இல்லை, நல்ல குணங்கள் பூர்ணமாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுக்கு மேல ஆச்சரியமா என்ன தெரிவிக்கிறாங்க? சரி சுவாமி, ஜெகத்காரண வஸ்து பகவான் தான் ஜெகத்காரணர். அது சந்தேகம் ஏகோகவை நாராயணாசி நம் பிரம்மா வேசோனகா நேவேத்யாவா பிருத்திவின்னு பகவான் ஜெகாத்தியான வஸ்து தெரியுது சொல்கிறபடியாலே இதுல என்ன தெரியுது? மேலும் பேதஸ்ருதி என்ன அபேதஸ்ருதி ரெண்டுக்கும் விரோதம் இருக்கேனால் கடகஸ்ருதியால சரீராத்ம பாவம் நேற்றுக்கு பிரதானமா பார்த்தோம். சரீராத்ம பாவத்தை ரொம்ப முக்கியம் நம்ம சம்பிரதாயத்துல. அது இல்ல அந்தர்யாமை பிராமியத்துல எடுத்துட்டா சொல்ல போனோம் சாஸ்திரத்துல ஒரு பகுதி. அந்த சரீராத்ம பாவத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த முரண்பாடு எல்லாத்தையும் விளக்குறார் சுவாமி. எந்த முரண்பாடும் சாஸ்திரத்துல கிடையாது. சரீராத்ம பாவத்துக்கு நேரும் குணத்தை சொல்லும் ஸ்ருதிகள் எல்லாம் துர்குணங்கள் இல்லைன்னு சொல்ல வந்ததே தவிர குணங்களே இல்லைன்னு சொல்ல வரலை. துர்குணங்கள் உள்ள இல்லை, தீய குணங்கள் இல்லைன்னு சொல்ல வந்ததே தவிர. மேலும் அவ சொல்றது என்னது? ஞானமாத்திரம் தான் ஆத்மா. ஞானமாத்திரம் மற்றவையெல்லாம் என்னது? கற்பனைன்றார். மற்றதெல்லாம் கற்பனை. ஞானமாத்திரம் ஆத்மா இல்லையா? அதாவது மாயை அப்படின்றா இல்லையா? மாயைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாயை தான் பிரம்மத்தை மூடுறது அப்படின்னு சொன்னாரு. இதுதான் அடிய முன்னாடி சொன்னேன். இந்த மாயை தான் பிரம்மத்தை மூடுறதுன்னு வேத வாக்கியம் இருக்கணும் போடும். வேத வாக்கியம் இருக்கணும். வேத வாக்கியம் இல்லாதபடியால் ஏதோ ஒரு வேத வாக்கியம் இவர் சொன்னத இந்த மாயையை பிரம்மத்தை மூடுகிறது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஏதோ ஒரு வேத வாக்கியமா இருக்கணும். பிரம்மத்தை மாயை மூடுகிறது, அவித்யா மூடுகிறது, தோஷம் அவள் தட்டுகிறது அப்படின்னு ஏதாவது இருக்கணும். அந்த மாதிரி எங்கேயாவது வாக்கியம் இருக்காங்க? எந்த இடத்துலையும் வேதம் சொல்லவே இல்லை. ஆனால் அத்தனையும் சரீரமாக இருக்கும் 100 வாக்கியம் இருக்கு. அந்தர்யாமை பிராமணத்துல பகவானுக்கு இது இத்தனையும், இந்த பிரகிருதி என்ன, சேத்தனம் என்ன, அச்சேதனம் என்ன, ரெண்டும் சரீரமா இருக்குன்னு 100 வாக்கியங்கள் இருக்கு. நம்ம அத்தனை சொல்லுவோம் சரீராத்மா பாவம் சொல்லுவோம் போடும். அந்த சரீராத்மா பாவமா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் 100 வாக்கியங்கள் இருக்கு. அங்க இருக்கு அந்தர்யாமை பிராமணம் முழுக்க அதுதான். ஆனால் மாயை என்பது பிரம்மத்தை மூடி பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் வந்து ஜகத்தாக சம்சரிக்கிறது என்கிற வேதாந்த வாக்கியமே இல்லை. ஜகத்தாக சம்சரிக்கிறது என்கிற வேதாந்த வாக்கியமே இல்லை. சரி சுவாமி, சங்கராச்சாரிய எதனால இத கல்பிக்க வேண்டி வந்தது? எதனால சுவாமி கல்பிக்கிற? வேதாந்தத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, அபேதம்னு ஒரு வாக்கியம் இருக்கு. சங்கராச்சாரியர் மாயைன்னு சொன்னாரோடும், இந்த மாயை வேதத்துல இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப ஏன் அவர் சொன்னார்? அதுக்கு நீங்க சமாதானம் சொல்லுங்க. ஏன்னா மாயைங்கிற வேதத்துல மாயை, ஏன்னா அவர் வந்து சாமானியப்பட்டவர் இல்ல. மாயை என்கிற சப்தமே வேதாந்தத்தில் இல்லாதபடியாலே அவர் எடுத்திருக்காரு. அப்ப எடுத்திருக்காங்க. அப்ப வேதாந்தத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம்? அபேதம்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது நேகநாராஸ்தி சிஞ்சன அபேதம் இருக்கு இல்லையா? அபேதம் தான் வேதாந்த சித்தம். அப்பனா வேதம் எல்லாம் அபேதத்தை தான் சொல்லிட்டு வேதத்தை சொல்லல அப்படின்னு அவர் மனசுல வாங்கிட்டார். ஆதிசங்கராச்சாரியர் என்ன பண்ணார்? மனசுல வாங்கிட்டார். அபேதம் தான் வேதாந்த சித்தாந்தம், வேதம் கிடையாது, அதை வாங்கிட்டார். ஆனா அபேதம்னா ஒண்ணுதான் இருக்கு, மத்த எல்லாம் மித்யா அப்படின்னு அவர் வாங்கிட்டார். ஆனா பிரத்யட்சமா கண்ணால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போகணும். இதெல்லாம் பார்க்காம இல்லையே, எதெல்லாம் உண்டு எல்லாம் பிரத்யட்சமா பாக்குறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க போகணும். பார்த்துட்டு இருக்காச்சு இது இத்தனை இருக்கணும். அப்ப இது இத்தனை இருக்கிறதுக்கு காரணம் சொல்லணுமே. காரணம் சொல்லாம இருக்க முடியாத. காரணம் சொல்ல போனோம். இந்த காரணம் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு வந்து கொடுத்து. நம்ம யாரோ ஒருத்தர் கேட்ட, சுவாமி அவெல்லாம் கிடையாது, இவெல்லாம் கிடையாது, அவெல்லாம் கிடையாது, பிரத்யட்சமே இருக்கா? உடனே பக்கத்துல இருக்க என்ன கேட்பாரு? சுவாமி அவெல்லாம் இருந்துட்டு இருக்காரு சுவாமி, நீங்க என்னவா நீங்க எல்லாமே இல்லைன்னு சொல்லலாம், அது காரணம் சொல்லுங்க சொல்லுவாரு. அதே போல வேதத்துல என்ன எடுத்துட்டா அபேதம் சொல்லித்து. நேகநாஸ்தி கிஞ்சன சதோவசம் இதமகிராசி ஏகமே அத்விதீயம் அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் வேத வாக்கியங்கள். இந்த வாக்கியத்தை எடுத்துட்டு அந்த வாக்கியத்தை எடுத்து நிர்ணயம் பண்றாரு. வேதத்துல சொல்லப்பட்டது ஒன்றுதான், பிரம்மம் ஒன்றுதான், மற்றவை கிடையாதுன்னு அவரை நிர்ணயம் பண்ணிட்டார். நிர்ணயம் பண்ணி முடிச்சதுக்கு மற்ற வேத வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்தை எடுக்கவே இல்லை.
ஒரு புஸ்தகம் இருக்கட்டா ஒரு சுவாமி என்ன பண்ணார், புஸ்தகத்துல இருக்கிறது நான் சொல்றேன்னு ஒரு சுவாமி சொன்னார், நான் சொன்னதை புஸ்தகத்துல காமிக்கிறேன்னு ஒரு சுவாமி சொன்னார். இந்த ரெண்டுத்துல எது சரி? நல்லா பார்த்துக்கோ. புஸ்தகத்துல இருக்கிறத நான் சொல்றேன்னு ஒரு சுவாமி சொன்னார், நான் சொன்னதை புஸ்தகத்துல காமிக்கிறேன்னு சொன்னார். ரெண்டுத்துல எது சொன்னா? முதல் சுவாமி சொன்னது சரி. புஸ்தகத்துல இருக்கிறத நான் சொல்றேன்னு சொன்னா அப்ப என்ன இருக்கும்? அவர் எதையுமே விடுவிட மாட்டார். புஸ்தகம் என்ன சொல்லிட்டோ அதை அப்படியே சொல்லுவார். ஆனா புஸ்தகத்துல இல்லாதது புஸ்தகத்தை நான் சொன்னதை புஸ்தகத்துல காட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா இடிக்கிறார்னு அர்த்தம். இவர் சொல்லிட்டார், அதுக்கு தகுந்தா போல இவருடைய வார்த்தைக்கு தகுந்தா போல புஸ்தகத்தை என்ன பண்றாரு, நயனம் பண்றார். அது தவறு. சுவாமியுடைய நிலையே, அது எம்பெருமான நிலை என்னன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுதான். நான் இத சொல்லிட்டேன், அதுக்கு தகுந்தா போல சாஸ்திரம்னு கிடையாது. அதனாலதான் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர் என்கிற பேரை இதனால்தான் கொடுத்திருக்கா. வேதம் என்ன மார்க்கத்தை சொல்லித்தோ அந்த மார்க்கத்தான் சுவாமியுடைய திருவுள்ளமே. ஆனா அங்க என்ன எடுத்துன்னா, வேத ஸ்ருதி தெரிஞ்சுடுத்து, அபேத ஸ்ருதி தெரிஞ்சுடுத்து, அபேதத்தான் சித்தாந்தம் நிர்ணயம் பண்ணியாச்சு. அதற்கு தகுந்தா போல வேதத்தை நயனம் பண்ணணும். அப்ப நயனம் பண்ணணும்னா அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட வேத ஸ்ருதி எல்லாம் என்ன பண்றது, விட்டுள்ளோம், தேவையில்லை. சரி சுவாமி, அப்ப இப்ப பிரத்யட்சமா தெரியறது, நீங்களும் தெரியல, நானும் தெரியல, எல்லாமே தெரியறதுன்னா அப்ப அது ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆகணும். அது காரணம் சொல்றது போனோம். அப்ப அந்த காரணம் சொல்றதுக்கு ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அந்த நிர்பந்தம் என்ன பண்ணான்னா அவருக்கு என்ன பண்ண, மாயைன்னு சொல்லிட்டான். ஆனா அந்த மாயைன்னு சொன்னாரோ, அந்த மாயைங்கிற சப்தத்துக்கு வேதத்துல வாக்கியம் இருக்கானா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். யாராரு அத்வைத்தி இருந்தா என்னையா அடிய விஷம் போறானா வெளியே போறான்னு நினைக்கிறேன். ஆனா அடிய எந்த மதத்தையும் வெறுப்பதற்கோ எந்த மதத்தையும் தாழ்ச்சி உணர்வோடு பேசுவதற்கோ அடிய சொல்லல. சாஸ்திரம் எதுவோ அதை பேசிட்டு, பூர்வாச்சாரம் என்ன சொன்னாரோ அதை பேசிட்டு இருக்கிறத மத்தது எதுவும் சொல்ல வந்தா. அப்ப இங்க அபேதம் சித்தாந்தம் முடிவு பண்ணிட்டார். அதற்குண்டான வாக்கியங்கள் அந்த சாஸ்திரத்திலே இருக்கு. அந்த வாக்கியத்தை எடுத்துட்டார். ஆனா பேத ஸ்ருதி இருக்கு, அதை விட்டுட்டார். ஆனா அந்த வாக்கியத்துக்குள்ளே அபேதம்னா பிரம்மம் ஒன்னே சத்தியம், மற்றது கிடையாது அப்படின்ற வாக்கியம் இருக்கு. அப்ப மற்றது கண்ணுல தெரியறது, பிரத்யட்சமா தெரியறதுன்னா அந்த தெரிவதற்கு உண்டான காரணம் சொல்லணும், போகணும், சொல்லித்தான் ஆகணும். காரணம் சொல்லாம இருக்க முடியாது. சொல்லனா சித்தாந்தி ஒத்துக்க மாட்டாரு. அப்ப காரணம் சொல்றதுக்கு என்ன, மாயைன்னு போட்டார், மாயைன்னு உபாதின்னு போட்டார், மாயைன்னு போட்டாரு, அஞ்ஞானன்னு போட்டார். சரி, இது போட்டிருக்கணும். இந்த வார்த்தை வேதத்துல இருக்கணும் போகணும், இருக்கா இல்ல? இந்த வார்த்தை வேதத்துல இருக்காண்டா, இது இத்தனை இருப்பது இருக்காண்டா இல்லையே. ஆனால் ஒன்று சொல்ல வாக்கியம் மட்டும் இருக்கு, பிரம்மம் ஒன்றே சத்தியம், அந்த வாக்கியம் இருக்கு. ஆனா பிரம்மத்தை மாயா மூடுகிறது, அஞ்ஞானம் மூடுகிறது, அவித்யா மூடுகிறது. இந்த வாக்கியம் வேதத்துல இருக்கானா இல்லை. ஆனா பிரத்யக்ஷம் தெரியறதோ தெரியறபடியால இத சமன்வயப்படுத்தணும். யோசிக்கிறாரு. யோசிச்சவன என்ன கிடையாது, மாயையால மூடப்பட்டு பலவாக பிரமிக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். மாயையால மூடப்பட்டு பல பிரகிக்கிறது அப்படின்னு. இப்ப இதற்கு வேதாந்த வாக்கியம் இருக்கா? இவர் சொன்னதுக்கு மாயையால் மூடப்பட்டு பலவாக பிரமிக்கிறது என்கிற வாக்கியத்துக்கு, என்கிற சப்தத்துக்கு ஒரு வாக்கியம் இருக்கணும். இந்த மாதிரி பிரம்மத்துக்கு மாயால் மூடப்பட்டு ஏதோ வேத வாக்கியம் இருக்கணும். அந்த மாதிரி வேத வாக்கியமே இல்லை, வேத வாக்கியம் இல்லை. இத சொன்ன உடனே பக்கத்துல ஒரு அத்வைத்தி இருந்தார். அந்த அத்வைத்தி என்ன கேட்டார், வாஸ்தவம் தான், நீங்க என்ன சொன்னேன், அத்வைதாச்சாரி சொன்ன அந்த மாயால் மூடப்பட்டிருக்கணும் வாக்கியம் இல்லைன்னு சொன்னேன். சரி, நீங்க சொன்ன சரீராத்மா பாவத்துக்கு மட்டும் வாக்கியம் இருக்கா? சரீராத்மா பாவத்துக்கு மாத்திரம் வாக்கியம் இருக்கா? நீங்க சரீராத்மா பாவம் என்ன சொன்னேன்? சரீராத்மா பாவத்துல என்ன சொன்னேன்? பகவானுக்கு இதெல்லாம் சரீரமா இருக்கு, அதனால சித்தம் உண்டு, அச்சித்தம் உண்டு, ஈஸ்வரனம் உண்டு சொன்னேன். அதுக்கு வாக்கியம் இருக்காங்க? இருக்கு.
அதுக்கு வாக்கியம் இருக்கே, எஸ்ய ஆத்மா சரீரம் எம் அதாவது அந்தர்யாமி பிராமணம், எஸ்ய ஆத்ம சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீன வேத அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியம் தான் கை கொடுத்தது யாருக்கு? சுவாமி எம்பெருமானாருக்கு. அதற்கு முன்னாடியே உடல் மிசை உயிரென கரந்தங்கம் பரந்துளன் சுடர்மிகு சுருதியில் இவையுண்ட சுரனே. ஆழ்வார் பாட்டு நல்ல தெளிவா காட்டுறது. அப்ப உடல் மீசை வீராக அப்படின்னு தெரியுது இல்லையா? ஆக மாயையால் பிரம்மம் திரோதான பண்ணப்பட்டது என்பதற்கு வாக்கியமே இல்லை. மாயையால் பிரம்மம் திரோதான பண்ணப்பட்டது என்பதுக்கு வாக்கியமே இல்லை. அது மட்டும் இல்ல, மேலும் சுவாமி சொல்றார். ஆனா நாம சொன்ன சரீராத்மா பாவத்துக்கு வாக்கியம் இருக்கு, வாக்கியம் இல்லாம இல்ல. சரீராத்மா பாவத்துக்கு வாக்கியம் இருக்கு. இது மாயால் திரோதனம் பண்ணப்பட்டது, அதுக்கு வாக்கியம் இருக்கா? வாக்கியமே இல்லை. மேலும் சுவாமி சொல்றார், அப்ப பிரம்மத்தின் காரியம் சத்தியம். அப்ப பிரம்மம் அத்தனையும் படைக்கிறது, படைத்து அதில் புகுகிறது. ததேவானு பிராவிசது ததனு பிரவிச்ச சச்சா நிறுத்தஞ்சா நிறுத்தஞ்சா நிலையனஞ்சா நிலையனஞ்சா விஜயானஞ்சா விஜயானஞ்சான்னு இதுல புகுறதோடும். அப்ப இதெல்லாம் அத்தனையும் படைக்கிறது. தத் திருஷ்டா ததேவானு பிராவிசது, அப்ப அதை படைக்கிறார், படைத்து அதனுள் நுழைகிறார். ததனு பிரவிச்ச, அதற்குள் நுழைந்து சச்சத்யச்சா பவத்து, சத்து என்று சொல்லப்படுகிற ஆத்மாவும் யட்சி என்று சொல்லப்படுகிற அச்சித்தான இதுவும் அவனுக்கு சத்தியம் ஞானம் பரந்தம் பிரம்ம அவனுக்கு சரீரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க வாக்கியமே. இதுதான் இதெல்லாம் சொல்லிட்டு பிரம்மத்தின் காரியம் அத்தனையும் பொய்ன்னு சொன்னா பொருந்துமா? இதெல்லாம் சொல்லியிருக்கு. சச்சத்யச்சா பவத்து ததேவானு பிராவிசது ததனு பிரவிச்ச சச்சத்யச்சா பவத்து, இதெல்லாம் சொல்லிட்டு அதுல புகுறது, பிரம்மம் படைக்கிறது, படைச்சு அதுல புகுறது, புகுந்து அதுக்குள்ள நுழைந்து அது கூட இது சத்து என்று சொல்லக்கூடிய ஆத்மாவும் யட்ச என்று சொல்லக்கூடிய அச்சித்தாகவும் இருக்கிறார். அவர்தான் சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மா. இது இத்தனை சொல்லிட்டு அந்த பிரம்மத்துக்கு காரியம் அத்தனை பொய் அப்படின்னு சொன்னா பொருத்தம். அதுக்கு சொல்லவே வேண்டாமே சுவாமி, பொருத்தலையே. அதனால்தான் பிரம்ம காரியமா இருக்கும் அத்தனையும் உண்மையே, பிரம்ம காரியமா இருக்கக்கூடிய அத்தனையும் உண்மையே. அவித்தையா சம்சரிக்கிறது. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு கிடையாது, அச்சேதன் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா என்ன ஆகுதுமா? ஜீவாத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு, அச்சேதனும் பிரம்மமும் ஒண்ணு சொல்லியாச்சுன்னா அப்ப இவைகளுடைய குற்றங்கள் எல்லாம் பிரம்மத்துக்கு வந்து சேரும். நமக்கு குற்றம் இருக்கா? நம்ம இருக்க ஆத்மா குற்றம் இருக்க, சுபாவத்தாலே குற்றம் ஏற்படுறத நேற்று நம்ம பார்த்தோம். சொரூபத்தால ஆத்மாவை எந்த குற்றம் இல்லை. எடுத்துக்கொண்ட சரீர சுபாவம் இருக்கணும், அந்த சுபாவத்தால குற்றம் இருக்கணும், அந்த குற்றம் பிரம்மத்தை சேரும். ஒன்றும் சொல்லியாச்சு, சொரூபத்தால ஒன்றும் சொல்லியாச்சுன்னா பாருங்க. நாம எப்படி சொல்றோம்? சரீராத்மா பாவம் சொல்றோம். பிரம்மத்துக்கு இந்த சரீரம் சரீரமா இருக்கு, இந்த ஆத்மா சரீரமா இருக்குன்றோம். ஆனா அவன் என்ன சொல்றான்? இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னா பிரம்மமே சொரூபத்தால ஒண்ணுன்றான். அத நம்ம சொரூபத்தால ஒண்ணும் சொல்லியாச்சுன்னா தோஷம் வந்துடும். நம் தோஷம்னா பரமாத்மாவுக்கு ஏறும். சரி சுவாமி, சொரூபத்தால ஒண்ணு இல்லை, ஆனா பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கன்னா சரீரத்தில் இருக்க தோஷம் எல்லாம் ஆத்மாவுக்கு வராது. இதை நம்மளே பார்த்துருக்கோமே. நம் சரீரத்துக்கு இருக்க தோஷம் ஆத்மாவுக்கு வருதா? வெளியில பண்ண வாசல்ல பண்ண சேர்த்த வாரி அடிச்சா உடனே ஆத்மா வளம்பரமான இல்லையே. சரீரத்துக்கு இருக்க தோஷம் ஆத்மாவுக்கு வருது கிடையாது. ஆனா இந்த சரீரமும் ஆத்மாவும் ஒன்றுன்னு வச்சுக்கோ, கிடையாது. அப்ப ஒன்றுன்னு வந்துருத்துன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? அந்த தோஷம் இதுல ஆத்மாவுக்கு போறதோட அதைதாங்க தெரிவிக்கிறாரு. அதனால நீ ஒன்றுன்னு சொல்லாது. ஒன்றும் சொல்லியாச்சுன்னா அச்சேதனத்துக்கு இருக்கக்கூடிய தோஷமும் பிரம்மத்துக்கு ஏறுறது, சேதனத்துக்கு இருக்க தோஷமும் பிரம்மத்துக்கு ஏறுது. அதனால மேலும் சேதனுக்கு இருக்குது சுவாபாவிக விகாரம் வந்துடும். மேலும் பிரம்மத்துக்கு மாயை எண்ணிலே அந்த மாயையை யார் போக்குவார்? பிரம்மத்துக்கு மாயைன்னு சொன்னேன், அந்த மாயை யார் போக்குவார்? பிரம்மத்துக்கு அவித்தை போகணும். அதற்கு நிவர்த்தகன் வேணும். நிவர்த்தகன் அவித்தையை போக்கக்கூடிய வேணும். சரவரத்துக்கு போக்கணும் போனோம், யார் போக்குவா? அதான் நிவர்த்தகன். பிரம்மத்துக்கு அவித்தியை போகணும். அந்த அவித்தியை போகணும்
நிவர்த்தியம். நிவர்த்தியம் எது? எது நிவர்த்தி ஆவன? மாயை. நிவர்த்தியம் என்றால் மாயா, அந்த பிரம்மத்தின் அஞ்ஞானம். நிவர்த்தனம் என்றா வேதாந்த வாக்கியம். இப்ப ஆச்சாரியனோ அல்லது வேதாந்த வாக்கியமோ இது ரெண்டாலதான் அந்த பிரம்மத்துக்கு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை தொலைக்க முடியும். ஒன்று ஆச்சாரம் தொலைக்கணும், இல்ல வேதாந்த வாக்கியம் தொலைக்கணும். இதை வச்சு கவனம். இது எது அஞ்ஞானத்தை போக்குமோ, அந்த அஞ்ஞானத்தை எது போக்குறதோ அதுதான் நிவர்த்தகம். ஆக நிவர்த்தகன், நிவர்த்தியம். நிவர்த்தித்த மாயா, அதான் அஞ்ஞானம். நிவர்த்தகம் எது? எது அஞ்ஞானத்தை போக்குறதோ அதான் நிவர்த்தகம். சரி, இப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்படி இருக்க செய்து யாரோ ஒருத்தர் நிவர்த்தகராக இருக்க போகிறார். யாரோ ஒருத்தர் இருக்க போறார். முதல் இதுவே தப்பு. யாரோ ஒருத்தர் நிவர்த்தகராக இருக்க இதுவே தப்பு. ஏன்னா பிரம்மம் என்பது சத்தியம்னு ஒன்று ஒத்துக்கொண்டு நிவர்த்தியம் என்று ஒன்று சொல்கிறாயே, அது எது? நிவர்த்தியம் என மாயை சொல்றையே. நிவர்த்தியம், நிவர்த்தியம் என்பது பிரம்மமா அல்லது நிவர்த்தியம் என்பது மாயையா? நிவர்த்தியம் என்னது? மாயைன்னு சொல்ல போனோம். நிவர்த்தியம் என்பது பிரம்மமா அல்லது நிவர்த்தியம் என்பது மாயா? நிவர்த்தியம் பிரம்மமே என்று சொல்லிட்டேனா, அப்ப காலட்சேபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மமே இருக்க, பிரம்மமே இல்லைன்னு ஆயிடும். ஏன் சுவாமி? பிரம்மம் போயிடுமே. நிவர்த்தியம் என்னது? மாயை. மாயையும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு வந்துருத்தோம்னா, காலேஜ் முடிஞ்ச உடனே, இந்த உபதேசம் முடிஞ்ச உடனே பிரம்மம் போயிடும். ஏன்னா அவருக்கு ஞானம் வந்துட்டேன். ஞானம் வந்தோடனே அந்த மாயை போயிட்டு போயிடும். மாயையோடு சேர்ந்து பிரம்மம் போயிடும். பிரம்மம் போய் இல்லாத ஆயிடும். பிரம்மம் இல்லைனா அப்ப போக்கடிப்பது பிரம்மம் என்று ஆகிட்டா, காலட்சேபம் முடிக்கும் போது பிரம்மம் இல்லைன்னு ஆயிடும். அப்ப பிரம்மம் உண்டுதான் சாஸ்திரமே சொல்றது. பிரம்மம் உண்டுதான் சாஸ்திரமே சொல்றது. அப்ப நிவர்த்தியம். சரி சுவாமி, அந்த மாயா பொய். நிவர்த்தி பொய்ன்னு சொல்லிட்டா பிரம்மம் மட்டும் உண்மையாகும் ராஷ்டிரம். அப்ப மாயை பொய்யாகும். இப்ப பொய்யானதை போக்கணும். நல்லா பாருங்க, பொய்யானதை போக்கணும். அப்ப பொய்யானதை போக்கணும். பொய்யானதை போக்குவது என்பது உலக வழக்கத்திலே கிடையாது. போகாத ஊருக்கு வழி சொல்றாருன்னு அதுவா தேவலை. போகாத ஊருன்னா அந்த ஊர் இருக்கு, ஆனா அங்க போகலன்னு அர்த்தம். ஒரு ஊரே இல்லை, ஆனா அது வழி சொல்றா என்ன அர்த்தம்? அதே போலதான் இருக்கு இல்லையா? அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதே போல இங்க என்னது? நிவர்த்தகம் என்று சொல்லக்கூடிய பொய்யானதை போக்குவது என்பது உலகத்திலே கிடையாது. உண்மையானதை தான் போக்க முடியுமே தவிர, ஆனா இந்த பொய்யானதை போக்க முடியுமா? எது சுவாமி பொய்யானது? பொய்யானது போக்க முடியாது. அதனால நீ சொல்லக்கூடிய நிலையே பொருந்தவே இல்லையே, பொருந்தாது. ஆக நிவர்த்தகம் என்பது பொருந்துமா என்றால், வேதாந்தம் போக்கெடுக்க போகிறது என்றால் அது உண்மையா பொய்யா? சரி சுவாமி, நீ ஏதாவது இந்த வேதாந்த வாக்கியம் சொல்லலே, அந்த வேதாந்த உண்மையா பொய்யா? இப்ப இது வேதாந்த பிரம்ம சத்தியம், ஜெகதி நித்யா, ஜீவோ பிரம்ம நாபரகா. இது வேதாந்த திண்டிமகா. பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்ற அத்தனை மித்யா என்று வேதாந்தம் கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். இதான் அவருடைய பாலிசி, அவருடைய கொள்கை, அத்வைதாச்சார கொள்கை. சரி, பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்ற அத்தனை மித்யா பொய் சொல்லிட்டாரு என்று இது சொல்லி வேதாந்தம் சொல்றதுன்னு நினைக்கிறேன். இப்ப பிரம்மம் மட்டுமே சத்தியம் இல்லையா? அப்ப வேதாந்தம் சத்தியமா அபத்தமா? சத்தியம் இல்லையே சுவாமி, அது சத்தியமா தான் இருக்கணும். இல்ல சத்தியமா இருந்ததுன்னா வேதாந்தம் மாதிரி சொல்லி இருக்கணும். அது சத்தியமா ஆயிடுத்தனா ரெண்டாவது தத்துவம் வந்துடுறது. பிரம்மம் ஒரு தத்துவம், ரெண்டாவது தத்துவம் வேதாந்தம், வேதம். அப்ப ரெண்டு தத்துவம் வந்துட்டா அத்வைத்தம் அடிபட்டு போயிடும். அது அடிபட்டு போயிடும். அப்ப அத்வைத்தமே போயிடும். அப்ப வேதாந்தம் இது வேதாந்த டிட்டிமகான்னா, அப்ப வேதாந்தத்துடைய வாக்கியமே பொய்யாதான் இருக்கணும். இது பொய்யா இருந்தா தான் அது மட்டும்தான் உண்மையா இருக்கணும். அப்ப பொய்யான ஒரு வேதாந்தம் மெய்யான பிரம்மத்தை ஸ்தாபிக்குமா? ஏன்னா பிரம்மம் உண்மை, அது மட்டுமே சத்தியம். பிரம்மம் மட்டுமே சத்தியம் வந்துட்டா
அதை ஸ்தாபிப்பதற்கு இப்ப ஒண்ணு வேண்டாம், ஒருத்தர் தனிய வரணும். சுவாமி தனியாராதனை 500 பேர் ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் வரா, ஆழ்வார் திருநட்சத்திரம் நடந்துட்டு இருக்கு, 10 நாள் உற்சவங்கள் நடந்துட்டு இருக்கு, தனியார் நடந்து 500 பேர் ஸ்ரீ வைஷ்ணவா வரா, தனியாராதனை பண்ண சுவாமி. சரி, தனி சுவாமி கூட்டு போனார். ஒருத்தர் சர்வ கூட்டுதான், சுவாமி பொய்யான தனி சுவாமி கூட்டு வந்திருக்கேன், 500 பேர் தனியாராதனை பண்ணிடுறேன் அப்படின்னார். நம்பவே இல்லைங்க. அந்த தனியாராதனை பண்ணக்கூடிய அந்த தனிக சுவாமி பொய், அவர் உண்மை இல்லை. அவன் பொய்னா அவர் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இல்லாத ஒரு தனி சுவாமியை வைத்துக் கொண்டு 500 பேருக்கு நான் தனியாராதனை பண்றேன்னா நடக்கிற காரியமா அது? அதே போல வேதாந்த வாக்கியமே பொய், பொய்யான வேதாந்த அடியே சொல்றது பொய்ன்னு சொல்ல, இது அத்வைத சம்பிரதாய பிரகாரம் பொய்ன்னு வைத்துட்டாதான் பிரம்மம் உண்மைன்னு சொன்னாதான் பிரம்மத்தை ஸ்தாபிக்க முடியும். சரி, அப்ப பிரம்மம் உண்மை, பிரம்மத்தை ஸ்தாபிப்பது ஏதாவது ஒன்று இருக்கணும். எப்பவுமே எந்த ஒரு வஸ்துவை ஸ்தாபிக்கிறோம் இன்னொரு வஸ்து இருந்தே ஆகணும், இன்னொரு வஸ்து இருந்தே ஆகணும். இல்லாம எதையுமே ஸ்தாபிக்கவே முடியாது. அகார வாச்சன பகவானுக்கு மகார வாச்சன ஜீவாத்மா அடிமை. திருமத்திரத்தை பாக்குற போடும். இதுல அகார உகார மகாரங்கள் தான் நம்ம கிடைக்கிறது. இதுல பிரணவத்துல ஆ பகவான், மா ஜீவாத்மா, பகவான் ஜீவாத்மா, பகவான் ஜீவாத்மா ரெண்டு சேரணமே. சேரணம்னா எப்படி சேரும்? அதுக்கு லுப்த சதுர்த்தி 4வது வேற்றுமை வந்துடும். ஏதோ ஒரு வஸ்து வந்தாதான் அது சேர முடியும், அப்பதான் நம்ம அதை ஸ்தாபிக்க முடியும். அப்ப ஏதோ ஒரு வஸ்து வந்தாலும் 2வது வஸ்து வந்தாலே வம்பு அத்வைத சம்பிரதாயத்துல. அப்ப எப்படிதான் ஸ்தாபிப்பேன்? ஸ்தாபிக்கவே முடியாது. பிரம்மம் ஒண்ணு இருக்கு, பிரம்மத்தோடு இன்னொரு வஸ்து ஒத்துக்கிட்டான்னு வச்சுக்க, இவ்வளவு சிரமமே இருக்காது. இன்னொரு வஸ்துவை ஒத்துக்காம அது மட்டும்தான் உண்டு, வேற வஸ்துவே கிடையாதுன்னா எப்படி சுவாமி ஸ்தாபிப்பேன்? என்னவா ஸ்தாபிப்பேன்? சரி, இன்னொன்னு சொல்றேன், இன்னும் கொஞ்சம் உள்ளவே போறேன். இதுதான் வேதாந்த வாக்கியம் சொல்றதுன்னு சொல்றாரு இல்லையா? சொல்லக்கூடியவர் ஆதிசங்கரர். அவர் உண்மையா போய்தான் சுவாமி அதிவேற இருக்கா? ஏன்னா அவா சம்பிரதாயம் பிரகாரம் பிரம்மம் மட்டுமே சத்தியம், மற்றதும் கிடையாது. அப்ப அவரே பிரம்மமா? அவரே பிரம்மமா இருந்ததுன்னா அப்ப இந்த பிரபஞ்சமே இருக்கப்படாது. அப்ப அவர் பிரம்மம் இல்லைன்னா அப்ப அவரு தனி, பிரம்மம் தனின்னு வந்துருச்சு. இப்ப அவரு உண்மையா பொய்யா? இத்தனை விசாரங்கள் இருக்கு, இது பொருந்தாது. எத்தனை வேணா போயிட்டே இருக்கலாம், எத்தனை வேணா போயிட்டே இருக்கலாம், இது பொருந்தாது அப்படின்னு. ஆகா உண்மை பொய், ஆகா பொய் என்று சொன்னால் பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் போகாது. யார் வந்தாலும் அஞ்ஞானத்துக்கு போக்குமோ அந்த சுவாமி பொய் என்றால் அஞ்ஞானத்தை எப்படி போக்குவா? அதான் நீங்க சொன்னேன், அஞ்ஞானத்தை எப்படி போக்குவா? ஆகா நிவர்த்தியம் நிவர்த்தகம் ரெண்டுமே பொருந்தவில்லை. எப்படி நிவர்த்தி ஏற்படும்? ஆக போக்குதல் என்பது நடக்காது. பிரம்மத்துக்கு அஞ்ஞானம் எப்படி போகும்? நடக்காது, போகவே போகாது. போகவே போகாதுன்னா மாயையால் மூடிட்டே இருக்கும். பிரம்மம் மாயால் மூடிட்டே இருக்கும். இருக்கட்டுமேன்னா அவ எப்பவுமே சம்சாரம் தான் இருக்கும், எப்பவுமே சம்சாரமா இருக்கும். அப்ப பிரம்ம மோட்சத்துக்கு போகாது, பிரம்ம மோட்சத்துக்கு போகாது. சரி சுவாமி, சம்சாரம் இருக்கட்டும், நாங்களும் அதுதானே சொல்லிட்டு இருக்கோம். சம்சாரம் எப்போது உண்டுன்னு நாங்களா தானே சொல்லிட்டு இருக்கோம். நீ சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்க சம்சாரம் உண்டுன்னு. ஆனா மோட்சம் இருக்கா? இல்லையே. மோட்சம் இருக்கானா? இல்லையே. அதனால மாயை போகலைன்னாலே எப்பொழுது சம்சாரம், சம்சாரம் நித்தியம் என்று விசிட்டாத்வைதிகள் சொல்லிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா, சொல்லிட்டு இருக்கா இல்லையா? ஆக எப்படி பார்த்தாலும் உடைய மதம் பொருந்தாது, பொருந்தாது. பொருந்த இது கொஞ்சம் நல்லா நிதானமா கேட்கணும். அதை ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன், ரொம்ப நிதானமா கேட்கணும். ஆனா இதுக்குன்னு தனி கிரந்தங்கள்லாம் இருக்கு. இதுல இவர் இதுல இன்னும் கொஞ்சம் அடியை விவரிச்சுதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் இன்னும் சுருக்கமா தான் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி சுருக்கமா போயாச்சுன்னா இன்னும் சரியா புரியாம வருதுன்னு மறுபடியும் ஒரே 2-3 வரியில சொல்லிடுறேன். பிரம்ம சத்தியம், மற்றதெல்லாம் மித்யா, அத்தனையும் போய் அதுக்கு வாக்கியம் இந்த மாதிரி மாயையால அது அஞ்ஞானம் மூடிட்டு இருக்கு. அது ஏன் சுவாமி பிரம்ம சத்தியம், அது ஏன் மோட்சத்துக்கு போறேன்னா அதுக்கே ஒரு அஞ்ஞானம். ஏன்னா அஞ்ஞானம், அஞ்ஞானத்தெல்லாம் பிரமிச்சு இதெல்லாம் பிரபஞ்சம் இருக்குன்னு பிரம்மன் நினைச்சிட்டு இருக்கு, அதனால பிரபஞ்சம் எல்லாம் தெரியுது. இப்ப அது எப்ப தொலைன்னா வேதாந்த வாக்கியம் ஒண்ணு இருக்கு,
அந்த வாக்கியத்துல காதல பட்ட உடனே ஓ நான் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் போயிடு பட்ட உடனே எல்லாமே போயிடுங்க. சரி, வாஸ்தவம். இப்ப அந்த வாக்கியம் உண்மையா இருக்கணுமானோ? உண்மையா இருந்ததான் அந்த வாக்கியம் காதல பட்ட உடனே போகும். அந்த வாக்கியம் உண்மைன்னு வந்துருச்சு வச்சுக்க, அப்ப பிரம்மம் பொய்யா இருக்கும். ஏன்னா அவ பண்ணணும். பிரம்மம் பொய்யாகிறதுக்காக இவ்வளவு சமப்பட்டு இருக்கா இல்லையே. அப்ப பிரம்மம் உண்மையாகணும். பிரம்ம உண்மை வந்துருச்சுன்னா அந்த வாக்கியம் போயிடும். பொய்யான வாக்கியத்தால மெய்யான ஒரு பிரம்மத்துக்கு மோட்சம் கிடைக்குமா? இதுதான் சித்தாந்தம். இதுதான் தெரிஞ்சுட்டார். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒண்ணு ரெண்டு இல்ல, நிறைய இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுக்குன்னா இதை போயிட்டே இருக்கும். ஆக இதெல்லாம் தெரிஞ்சின்றபடியால இங்க மோட்சமா இருந்தா கிடையாது. சுவாமி இத்தனை நாள் நீங்க சொல்லிட்டு இப்ப இந்த வார்த்தை சொல்றேன், இதெல்லாம் தெரிஞ்சுட்டேன் சுவாமி, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டேன், தெரிஞ்சின்றபடியால மோட்சமா தான் இல்லை. இத யார் சொல்லி வைத்தாரோ அவர் திருவடிதான் மோட்சம் கொடுக்க பொருள். சொன்னது யாரு? உய்யவரையே வழி உடையவர் திருவடி. அவர் திருவடிதான் மோட்சம் கொடுக்கப்படுகிற. ஆனா அப்பதான் அவர் என்ன பெருமை தெரியணும்னா, அவர் பெருமை தெரியணும். பெருமை தெரியணும். அவருக்கு இத்தனை ஞானம் இருக்கு, இத்தனை பாண்டித்யம் இருக்கு, இத்தனை தூரம் இவரெல்லாம் வினகட்டிருக்கார். வியாச பகவானுடைய பிரம்மசூத்திரத்துக்கு இவ்வளவு தூரம் சமப்பட்டிருக்கார். அவர் காலத்துல எவ்வளவு விரோதிகள் இருந்திருக்கா மதத்தாலே. அதெல்லாம் எப்படி எல்லாம் ஒரு நயனம் பண்ணி இருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவனோ அதற்காக சொல்லி அவர் திருவடிகள் தான் மோட்சம் கொடுக்குது. அப்ப எவ்வளவு தூரம் எளிமையா சொல்லணுமோ சொல்லுங்க. அப்ப சுவாமிக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரத்யட்சத்தை விரோதிக்கவே மாட்டார். பிரத்யட்சமா ஏதாவது பார்த்தான்னு வச்சுக்க, அந்த பிராப்தத்தை இல்லைன்னு சொல்லுவாருன்னா கிடையாது. சுவாமிக்கு இருக்கக்கூடிய நம்ம முதல்ல ஒண்ணு பார்த்துருக்கோம். கயத்தை பாப்பா நினைக்கிறோமோ அது கூட உண்மை நினைக்கிறேன். ஒரு சில காலத்துக்கு அதை கைராதன நினைச்சுட்டு இருக்கா, பாப்பாத்தன நினைச்சுட்டு இருக்கா, அதை கூட உண்மைதான் சொல்றாரு. ஆக இதுக்கு சொல்ல வந்து இத்தனை தூரம் சொன்னது அவருடைய பெருமை தெரிந்ததுக்கா. பிரட்சத்துக்கு விரோதமாக ஆச்சாரங்கள் சொன்னதே கிடையாது. இது ரெண்டாவது, இவா உண்மையைதான் பேசுவா. அது ஒண்ணு இல்லை, நீயும் உண்மை, நானும் உண்மை, எத்தனை தீவிரவாதியும் உண்மை. யாரா இருந்தாலும் சரி, பிரகலாதன் உண்மை, ராவணன் உண்மை, கும்பகர்ணன் உண்மை, சிசுபாலன் உண்மை, இரண்யகசிபு உண்மை, எல்லாமே உண்மை. எதுவும் பொய் கிடையாது. எல்லாரும் பெருமாளுக்கு சொத்துதான். இதுதான் இப்படிப்பட்ட நிலைதான் சுவாமியுடைய திருவுள்ளம். ஒரு தாயுடைய திருவுள்ளம் எப்படியோ அந்த திருவுள்ளப்படிதான். அதான் தாய் மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய பாசுரங்கள், ஆழ்வாருடைய பாசுரங்கள், அந்த பாசுரங்கள் கிடைத்தபடியால் தான் இதை ஜெயிச்சார். இது கொண்டு சூத்திரங்கள் ஒருக்க ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இதத்தான் மதுரை தெரிவிக்கிறார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையால் சடகோபரின் நம்பியே. நம்மாழ்வார் என்ன பண்ணுவார்? நம்ம முகத்தெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் மதுரகவியாழ்வார் மட்டும்தான் சேவிப்பார், அது வர மத்த யாரும் பார்க்க மாட்டார். ஆனா ராமானுஜர் மொத்த பேரையும் பார்க்கிறார். உலகோர்கள் எல்லாம் அண்ணனி ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்றரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. வம்பு தும்பெல்லாம் அவர் தான் பார்த்திருக்கார். நம்மாழ்வாருக்கு சித்திரனியும் உலதாம்னே அந்த புளியமரமே சரி, அது நாதமணிகள் மேற்கொண்டு மதுரகவி ஆழ்வார் ரெண்டு பேருக்கு தான் பேசியிருக்கார். வேற யாரும் பார்க்கறதே கிடையாது. ஆனா சுவாமி எம்பெருமானார் அப்படி இல்லையே, எல்லா வம்பு தும்பையும் பார்த்திருக்கார். அது மட்டும் இல்ல, அவர் ஆழ்வார் அவர் ஒருத்தர் மட்டும் தான் பார்க்கிறார். எங்கும் பக்கம் யார் ஒருத்தாரு? சிவன் நாராயணன். எங்கும் பக்கம் நோக்கடியாரன் பைந்தாவரை கரணே. நாராயணக்கே ஜெகத்தான மோட்ச பிரதத்துவம் பொறுத்துட்டு அதை கூட்ட பார்க்கிறார் இல்லையா. ஆனா சுவாமி எம்பெருமானார் அப்படி இல்லை, எல்லாரையும் பார்க்கிறாரு. அப்படிப்பட்டது. ஆக இந்த விஷயம் பார்த்துட்டோம். இதற்கு மேல பிரம்மம் சவிசேஷம் தான், நிர்விசேஷம் இல்லை, நிர்குணம் இல்லை அப்படின்னு. இது விசேஷத்தோடு கூடியது. கூடின பிரம்மத்துக்கு இரண்டாவது இல்லை. இத விசிட்ட அத்வைத்தம். கூடின பிரம்மத்துக்கு இரண்டாவது இல்லை தெரியுது. ஆக அப்படின்னு அர்த்தம், சூஷ்ம சேதனா சேதன விசிட்ட பிரம்மம் காரண பிரம்மம், ஸ்தூல சேஷனா சேதன விசிட்ட பிரம்மம் அதாவது காரிய பிரம்மம், காரிய பிரம்மம், காரண பிரம்மம், காரிய பிரம்மம். அதாவது நாம ரூப அனர்ஹமாக இருந்தால் காரணம், நாம ரூப விவாகம் ஏற்பட்டால் காரியம், நாம ரூபம் விவாகம் ஏற்பட்டால் காரியம். ஆக காரிய பிரம்மமும் ஒன்றே, காரண பிரம்மமும் ஒன்றே. காரிய பிரம்மம் வேறு, காரண பிரம்மம் வேறு கிடையாது. ரெண்டு பிரமும் உண்டு. ஆக இதுக்கு சொல்ல வந்தா அப்படிப்பட்ட காரிய பிரம்மமும் காரிய பிரம்மம் ரெண்டாம் ஒன்றா இருக்கிறபடியாலே இது தெரிவிக்கிறார்.
இதோட அத்வைத்தவாதம் இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்வைத்தவாதத்துல இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு அப்படின்னு தெரிவித்து வந்தேன். இதற்கு மேல ஈஸ்வரனே இல்லை என்று சொல்லக்கூடிய சாக்கிய மதம், கபிலாச்சாரி மதம், அவளுக்குள்ளே 2 பிரிவினர் உண்டு. நிரீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன் 2 பேர் இருக்கா. நிரீஸ்வர சாங்கியன் இதெல்லாம் நீங்க திருவாய்மொழிக்கு அவதாரி எடுக்கிறார். முதல் சிய பதிப்படி, 2ஆம் சிய பதிப்படி, 3ஆம் சிய பதிப்படி அங்க வரைச்ச கொஞ்சம் விவரமா சொல்றேன். ஆனா அதுவே ரொம்ப அழையப்படும். ஆக மொத்தம் மதங்கள் 17 நம்பில எடுக்கிறார். அந்த 17 மதங்கள் சுருக்கமா தான் அவர் சொல்லியிருக்கார். கொஞ்சம் விவரமா பார்ப்போம், அங்க வரைச்ச பாக்குறோம். அவர் நிரீஸ்வர சாங்கியன், சேஸ்வர சாங்கியன். அதுல ஒரு சாங்கியன் நம்ம கபிலாச்சாரியார் தான் பிரவர்த்தகாச்சாரியர் சாங்கிய மதத்துக்கு. அதுவும் பகவானுடைய அவதாரம் தான். பிரம்மத்தை ஒத்துக்கல. இந்த பிரகிருதி இருக்கார், ஆத்மா இருக்கு, போறோம், அது போறோன்றார் இல்லையா. இந்த பிரகிருதி அதுவும் போற சாக்கிய மதம். அது போல லோகாயத்த மதம். லோகாயத்த மதம்னா என்னன்னா, உனக்கு என்ன இருக்குன்னா, இந்த சரீரமே ஆத்மா, ஆத்மா வேறு சரீரம் வேற அல்ல. இந்த லோகாயத்த மதம். மீமாம்சகன், மீமாம்சகன் யார் தெரியுமா? நிறைய கர்மா பண்ணுவான், நித்திய கர்மா, நைமித்திய கர்மா எல்லாத்தையும் பண்ணுவான். பிரம்மத்தை ஒத்துக்க மாட்டான். என்னென்ன கர்மாக்கள் உண்டோ சாஸ்திரம் என்னன்னா ஒத்துண்டவாதான் மீமாம்சகா. சாஸ்திரம் அவன் வைதிகா, சாஸ்திரத்தை ஒத்துட்டுருவான். சாஸ்திரத்தை ஒத்துட்டு பிரம்மத்தை ஒத்துக்காருவான். அப்ப இந்த 3 பேர் இருக்கா இல்லையா, இந்த 3 பேர் வாதமும் தள்ளுபடி. பிரம்மம் இல்லையே, பிரம்மம் இல்லையேன்னு சொன்னாலும், ஏன்னா பிரம்மம் தான் முழுமுதற் காரணம். காரண தசை, காரிய தசை இரண்டுக்குமே பிரம்மம் இருக்கிறபடியாலே அவ 3 பேரும் தள்ளுபடி. ஆக பிரம்மம் இருக்கு, பிரம்மம் இருக்கு. பிரம்மம் எப்படிப்பட்டவர் அதையும் பார்த்தோம். ஆக பிரம்மமே உபாதான காரணமாகவும், நிமித்த காரணமாகவும், சககாரி காரணமாகவும் இருக்கு. இது என்னன்னு நம்ம கடந்த காட்சி பார்த்திருப்போம். உபாதானம்னா ஒண்ணு, நிமித்தம்னா ஒண்ணு, சககாரினா ஒண்ணு. புரியறதுக்காக ஒரு குடம் பண்ணணும். குடம் பண்றதுக்கு கொயவன் வேணும், குடம் பண்றதுக்கு மண்ணு வேணும், குடம் பண்றதுக்கு உபகரணங்கள் தண்டு, தனி, சக்கரம் ஏதாவது வேணும். அப்ப கொயவன் தான் நிமித்த காரணம் குடம் பண்ணுவதற்கு. அதே மாதிரி அந்த குடம் பண்ணுவதற்கு மண் இல்லைன்னா குடம் பண்ண முடியுமா? அந்த மண் தான் உபாதான காரணம். அந்த மண்ணை வைத்துக் கொண்டு, கொயவனை வைத்துக் கொண்டு பண்ண முடியுமானா அதுக்கு உபகரணங்கள் இருக்கிற போது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் என்னது? சககாரி காரணம். இந்த 3 காரணமாக பகவான் இருக்கார். வேர் முதலாய் வித்தாய் பரந்து தனி நின்று ஆழ்வார் பாசனம். ரொம்ப கஷ்டப்பட்டு சாஸ்திரம் சொல்றது, ஆழ்வார் சுலபமா முடிச்சுட்டார். வேர் முதலாய் வித்தாய் வேர் முதல் வித்து 3 ஒரே அர்த்தம் தான். வேறுன்னு சொன்னாலும், முதல்னு சொன்னாலும், வித்துன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். அப்படின்னு நிமித்த காரணம், உபாதான காரணம், சதகாரி காரணம். வேர் முதலாய் வித்தாய் பரந்து தனி நின்று தெரிவிக்கிறார் இல்லையா. ஆக இந்த 3 இருக்கு. ஆனா சில மதங்கள் என்ன பண்றதுன்னா, நிமித்த காரணம் மட்டுமே பகவான் இருக்கா அப்படின்னு சில மதங்கள் சொல்றது. சில மதம் நிமித்த கொயவனாக மட்டுமே பகவான் இருக்கார் அப்படின்னு தெரிவிக்கிறோம். அந்த மாதிரில மண்ணாக இருக்க மாட்டார். ஏன்னா மண்ணாக இருக்கணும்னு சொல்லியாருன்னா மாறுதலை ஒத்துக்கணும் வேணும். மண்ணு மாறிதானே குடம் மாறுது. அப்ப மாறுதலை ஒத்துக்கொள்ள வேணும். மாறுதலை ஒத்துக்கொள்வதற்கு அவளுக்கு சரீராத்ம பாவம் இல்லை. ஏன்னா அவ பிரம்மஸ்வரூபத்தை எடுத்துக்கிறான். நாம என்ன பண்றோம்னா, நாம என்ன சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ அதுதான் நம்ம சம்பிரதாயம். சாஸ்திரம் என்ன சொல்லித்து, பிரம்மத்துக்கு சரீரமாக சேத்தனம் அச்சேதனம் இருக்கு இல்லையா. அதனால இந்த சரீரம் தான் மாறுறதுன்னா பிரம்மம் மாறாது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபாய விஷ்ணவே சர்வதிஷ்ணவே திருக்குறள் இல்லையா. பிரம்மம் மாறாது இல்லையா. அதனால நாம அதை ஒத்துக்கிறோம். அவ மாறுதலை ஒத்துக்கணும். அதனால அவருக்கு என்ன சொல்றீங்கன்னா, கொயவனா மட்டும் இருக்கார். அதனால வேறும் கொயவன் நிமித்த காரணம், நிமித்த காரணம் மட்டும் இருக்கார். அது சககாரி காரணமோ உபாதான காரணமோ கிடையாதுன்றார். ஆனால் அந்த மதத்தில சொல்ல முடியல. அதனால சுவாமி சொல்றார், சரீராத்ம பாவத்தை வைத்துக் கொண்டு சொன்னார். அதுக்கு மேல யோக மதம் என்ன, பாசுபத மதம் என்ன, நையாயிக மதம் என்ன, இவெல்லாம் என்ன சொல்ற, பிரதானம் ஜெகத்காரணம் எடுக்கிறார். பிரதானம் ஜெகத்காரணம் தான் அப்படின்னா, இன்னைக்கு பிரதான அணு, ஒவ்வொரு அணு இதுக்கு அணுக்கள் பின்னாடி வரைச்ச சொல்றேன். எல்லாரும் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா கொஞ்சம் ரொம்ப நாழியாகும். அவதாரிகையே கிட்டத்தட்ட ஒரு 20 காலட்சங்கள் மேல போயிடும் திருவாய்மொழிக்கு. அவ்வளவு தூரம் அவதாரிகை எடுத்திருக்காங்க. இருக்கட்டும்,
முதல் செய்யப்பதிப்படி, இரண்டாவது செய்யப்பதி, மூணாவது செய்யப்பதிப்படி இருக்கட்டும். அப்படின்னாச்சு விஞ்ஞானிகள் சொல்றா இல்லையா, அணுதான் இந்த பிரபஞ்சம் வருவதற்கு அணுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவா சொல்றா அணு காரணம். ஏன்னா பிரதானம் ஜெகத் காரணம், பிரதானம் தான் ஜெகத் காரணம், அணு காரணம்னாலயா இத வேதாந்திகளும் ஒத்துக்கிறான். அணு காரணம் இருக்கலாம். ஆனா அணு காரணமா இருந்தாலும் அந்த அணுவை நியமிப்பதற்கு ஒரு ஞானி இருக்கணும். ஞானியே இல்லை, அதுவே ஒரு மாட்டா, அதுவே இல்லாம பண்ண மாட்டா, பண்ணாது. பிரியத்துக்கா சொல்லு. இப்ப இதுக்கு சில மதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா சுண்ணாம்பு இருக்கணும், சுண்ணாம்பையும் மஞ்சளையும் போட்டா சிகப்பா வந்துடும். பார்த்திருக்கணும். சின்ன பண்ணணும். இப்ப நாம ஏதாவது அதை பண்ணமா ஒண்ணும் பண்ணலையணும், அப்ப போட்டா அது வந்துருத்தணும். அதே போல அதுவா வந்துடும். அது போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும் போட்டோம், அதுவா கலந்துக்குமா சுண்ணாம்பு மஞ்சளும். அதுக்கு யாராவது ஒருத்தர் ஞானி இருக்கிற போட்டோம், அதான் தெரியாது. அப்ப பிரம்மத்தை ஒத்துண்டுதான். அப்ப ஞானம் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருந்துதாகணும். அதுவே தன்னைத்தானே ஆக்கிக் கொள்ளுமான்னா, இந்த அதுவே உருவாகுமான்னா, என்ன அணு அணு ஒவ்வொரு அணு சேர்த்து இந்த பிரபஞ்சமா உருவாகுமானா உருவாகாது. அதுக்கு மூலப்பொருள் இருக்கு, ஆனா அதுவே பண்ணுமான்னா அதை ஆக்கணும் பண்ணணும். ஆக்கிறதுக்கு ஆக்கி என்று ஒருத்தர் இருக்கணும். அந்த ஆக்கிதான் ஞான உடையராக இருந்தாங்க இல்லையா. இதெல்லாம் இதெல்லாம் அவா சொல்லிட்டு இருக்கா. அதுவே வந்துடும். அதுவே எப்படி வரும்? அதுவே வராது இல்லையா. மற்றொன்று மாறணும்னு சொன்னாலே ஞானம் இருக்கக்கூடிய இது தத்துவம் குறுக்கே புகராம அது மாறவே மாறாது. ஞானம் இருக்கக்கூடிய தத்துவம் புகராவது மாறவே விடாது. இதுதான் நம்முடைய சித்தாந்தம். ஆக பகவான் தான் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் சககாரி காரணமாகவும் பகவான் தான் காண்பித்து. அதுக்கு மேலே பகவான் கர்த்தத்துவம் பகவானுக்கு தான். கர்த்தத்துவம் பகவான் தான் செய்கிறார். செய்கின்ற விதியெல்லாம் யானே என்னும், செய்வாரின் அழகரம் யானே என்னும், செய்து முன் இறந்தவும் யானே என்னும், செய்கை பெயர் உண்மையனும் யானே என்னும், செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் தெரிவிக்கிறார். யார்? பகவான் தான் செய்கிறார். செய்கிறார் அப்படின்னு வந்துருத்தோம்னா அப்ப எல்லாவற்றையும் செய்கிற பகவான் தான். ஆனா காரியத்துவம் யாருக்கு? அதாவது இந்த இடத்துல செய்விக்கும் தன்மையும் உண்டு, அவரே செய்கிறார். எல்லாவற்றுக்கும் தான் அந்தராத்மாவாக உட்கார்ந்து கொண்டு அவளை செய்விப்பராக தானே இருக்கிறார். மேலும் உட்கார்ந்து கொண்டு அதை நியமிப்பராக இருக்கிறார். பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திரத்துவ, காரணிகத்துவ அப்படின்னு 5 10 சொல்லி வைக்கிற படம் அப்படின்னு. அப்ப நியமிக்கிறவா இருக்காரு. மேலும் செய்யக்காரர்களை அனுபவிக்கும் தன்மையும் செய்கிற காரியத்துக்கு உதவி பண்ணுகிற தன்மையும் அவ்வப்போது நாம் இஷ்டப்படி செய்தால் கர்மாதி இதெல்லாம் பாருங்க எத்தனை ஒண்ணு எடுத்திருக்காரு. கொஞ்சம் நிதானமா கேளுங்க. என்னன்னா இப்ப நம்ம ஒரு காரியம் பண்றோம், அந்த விஷயம் முடிச்சுட்டு அத்வைத சிவாதம் முடிச்சாச்சு, காரியம் பண்றோம். காரியம் பண்ணும்போது அந்த காரியத்தை பண்ணக்கூடிய காரியத்துக்கு பகவானுக்கு அதுல அண்மையம் உண்டா இல்லையா? என்னுடைய விருப்பப்படி பண்றேன் சுவாமி, நானா அதை திங்க் பண்ணி நானா சிந்தனை செய்து பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு பகவான சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது, எல்லாமே சம்பந்தம் உண்டு. அப்போ ஒண்ணு பண்ணுவேன், நான் ஒருத்தர் அடிச்சுட்டேன், கொண்டு எடுத்து அடிச்சு பகவான சம்பந்தம் உண்டா இல்லையா? அது என்னவா சுவாமி சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? உண்டு. அப்ப அவர் அடிக்கிறச்சு ஒரு பெசாம இருந்தார் ஆகும். அப்ப இவரோட அனுமதி இல்லாம அடிச்சன, அனுமதியோட தான் அடிச்சிருக்க. அடிக்கிறது இவர் அனுமதிப்பார பாதிப்பார். இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை, இதுதான் உண்மை. எந்த காரியம் பண்ணாலும் நம்முடைய பகவானுடைய அனுமதி இல்லாம நம்ம பண்றது இல்லை. ஆனா அந்த அனுமதி எப்படி இருக்கும்னா நல்லா பார்த்துக்கோ. அந்த அனுமதி நம் இச்சையாக இருக்கும். நம் இச்சை அதுவே நேர போக மாட்டா. அந்த இச்சைக்கு தான் என்ன பண்றார்? உதாசீனா இருக்கார். என்னவோ பண்றார் அவர், சுதந்திரமா ஏதோ பண்ணிட்டு இருக்கார், அவர் இச்சாப்படி பண்ணிடுவோம். அப்ப உதாசீனமா இருக்கக்கூடிய தன்மை பகவானுக்கு உண்டு. இது பெரிய ஆபத்து. இந்த நிலைதான் ஆச்சாரியால் கிடையாது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஆச்சாரிய அபிமானம் உத்தாரணம், ஆச்சாரிய அபிமானம் உத்தாரணம் சொல்றதுக்கு என்ன காரணம்? நான் தப்பு வழியில போயிட்டு இருக்கேன், தவறான வழியில போயிட்டு இருக்கேன். உடனே என்ன பண்ணிருக்கணும்? தகப்பனா என்ன பண்ணுவார்? தப்பா போயிட்டு முதுகுல ஒண்ணு வச்சு விவா அப்படின்னு திருத்தி கொண்டு வரணும். தகப்பனார் பகவான வச்சுக்கோ, வச்சுட்ட உடனே தப்பா போயிட்டு இருக்க, திருப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்லி முதுகுல வச்சு விவான்னு சொல்லுவாருங்க.
சொல்ல மாட்டார், பார்த்துட்டே இருப்பார். உள்ளுவார் உள்ளிட்டல்ல உடனிருந்து அடித்து அப்படின்னு உள்ள வந்து பார்த்துட்டே இருப்பார். எங்க போயிட்டு இருக்க அப்பனா பார்த்துட்டே இருக்கான்னா என்னை திருத்த மாட்டானா? திருத்துவார், நம்ம சமர்ப்பிச்சுட்டா திருத்துவார். என்னையும் என் உணவையும் சக்கரப்படி ஒத்தி கொண்டு நின்றருளே புரிந்திருந்தேன், அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம் திருந்துவார். நானே நானே அகமேவ அப்படின்னு வந்துட்டோம்னா அப்ப என்னுடைய சுவாதந்திரியத்தை தடுக்கிறதுனோ அந்த சுவாதந்திரம் இருக்க. ஏன்னா இந்த ஜீவாத்மாக்கு இருக்கிற சுவாதந்திரத்தை அவர் குறுக்க வரவே மாட்டார். சுவாதந்திரம் விட்டவனுக்கு தான் குறுக்க வருவார. சுவாதந்திரம் கையில வச்சுட்டு தான் வச்சுக்கோ, நீ எப்ப வேணா வச்சுக்கோ, எவ்வளவு வேணா வச்சுக்கோ, உன்னுடைய விருப்பப்படி வா. ஆனா நம்முடைய விருப்பப்படி போனா கூட அது அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டோம். அதான் அப்ப உதாசீனமா இருக்காடியா, அந்த உதாசீனமா இருக்கக்கூடிய தன்மை உண்டு, தன்மையா உண்டு. நான் தப்பு பண்ற சமயத்துல உங்களை புதிகளை வச்சு திருத்தணும் இல்லையா? அவரு பண்றதே கிடையாது. உதாசீனமா இருக்கார். அப்பனா அவனே வருவான், எப்ப வராங்க வரட்டும், திருத்தி வருவான். நாம தொந்தரவு பண்ணப்படாது. ஏன்னா நாம தொந்தரவு பண்ண, அவனுக்கு சுதந்திரம் இருக்கணும். அவனுக்கு இது நல்லது இது தீயது என்று சொல்லி பகுத்தறிவு இருக்கணும். பண்ணு பண்ணோம் அப்படி உதாசீனம். ஆனாலும் அந்த இடத்தை காலி பண்ணல. சரி, உதாசீனா இருக்காரே அப்படின்றதுக்காக அந்தரியாம இருந்து வெளில போயிட்டாருன்னா கிடையாது. உண்மையில் உதாசீனம் இல்லை. என்ன பண்றாரு? உண்மையில் வருத்தத்தோடு இப்படி பண்றானே அழுது கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி சுவாமி திருத்தலாமா? என்ன நம்ம சுவாதந்திரம் இடம் கொடுக்கல, நம்ம சுவாதந்திரம் இருக்கு இல்லையா எனக்கு. ஆனா இவனுக்கு மேற்கொண்டு என்ன பண்றாரு? இவனுக்கு ஆச்சாரம் கொடுத்து உபதேசித்து எத்தனையும் பண்ணி வச்சு இவன் தப்பு வழிக்கு போயிட்டு இருக்கானே, இவ்வளவு தூரம் பண்ணினே இவன் தப்பு வழிக்கு போயிட்டு இருக்கான்னு தானே பகவானுக்கு வருத்தம். ஆனால் அந்த வெளிய இதெல்லாம் வெளில காட்டிக்க மாட்டார். இந்த விஷயத்தெல்லாம் வெளியில காட்டிக்க மாட்டார். ஆனா இந்த வருத்தப்படுறாருன்னா அப்ப எங்களை போலதான் போட்டுருக்கு சாமி. இந்த வருத்தம் கர்மாதீனம் அல்ல, கிருபாதீனமான வருத்தம். இந்த வருத்தம் கர்மாதீனம் அல்ல, கிருபாதீனமான வருத்தம். அது என்ன சுவாமி, வருத்தத்திலே கர்மாதீனம் இருக்கு கிருபாதீனம்? ஆமா, ஒண்ணும் இல்லை. ஒருத்தர் அடிபட்டு எடுத்து வாசல்ல யாரோ ஒருத்தர் அடிபட்டு ஓடி போய் ரத்தம் உண்டு ஓடுறது, ரத்தம் போட்டுறது, அவனை தூக்கி கையில வச்சுட்டு நேர மருத்துவருக்கு அக்ஷன் பண்ணி போய் இதை பண்ணார் அது பண்ணார் என்னோட அதெல்லாம் பண்ணார் இல்லையா? உடனே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சுவாமி இவருக்கு சமம் வந்துருச்சு, நானே அழுதுட்டு இருக்கச்சே ஒருத்தர் பார்த்தாரு, என்ன சுவாமி இவர் அழறாரு, இவருக்கெல்லாம் பந்துக்களா யாருமே கிடையாது, இவரே அழறாரு சுவாமி, இதை நியாயமாகண்டா? இப்ப இந்த அழுகை என்னது? கர்மாதீனமான அழுகலை நமக்கே இருக்கு. கர்மாதீனமான அழுகல்ல இந்த 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 அழுகு இது கிருபை. அவர் மேல இருக்கக்கூடிய பశ్చాத்தாபம், அவர் மேல இருக்கக்கூடிய பாசத்தால் அழுதுன்றது கிடையாது, நமக்கே இருக்கு இல்லையா? அதே போலதான் இதுல என்ன சொல்லுகிறார்? அழுதால்தான் அந்த மாதிரிதான் நாம நெருக்கலையா? ஆக ஒண்ணுமில்லை, நமக்கே இது இருக்குன்னா பகவான் நித்தியமாய் நிரவத்தியமாய் நிருபாதிகமாய் நிர்கேதுகமாய் சகல சரீரத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருப்பவனை பேசுறோம். நாம அவருக்கு சரீரமா இருக்குமோ? யாருக்கோ ரத்தம் வந்துருச்சோனோ அவனுக்கு சரீரமா அவ எனக்கு சரீரமா இல்லையே, இல்ல நான் அவருக்கு சரீரமா? ரெண்டுமே கிடையாது. அப்படி இருக்க செய்து அவள்கிட்டயே நம்ம ஒரு வருத்தப்பட்டு இருக்க போனோம். அந்த வருத்தம் என்ன சொன்னோம்? கர்மாதீனம் இல்லைன்னு பாத்துறோம். ஏன்னா எப்ப வேணா போயிடும், எப்ப வேணா வந்துடும், எனக்கு வலிக்கலையே தெரியா? அதே போல பகவான் அந்த மாதிரி பகவானுக்கு போயிடுமாட்டா? பகவானுக்கு போகாது. அவர் சமப்பட்டு வருத்தப்பட்டாரு. அந்த வருத்தம் கிருபாதீனம், கர்மாதீனம் அல்ல. அப்படி தெரிவிக்கிறார் இல்லையா? சரி சுவாமி, அப்படி இருக்கச்சே அப்ப தனக்கு ஏற்பட்டா தானே கண்ணு ஜலவர்தனை செய்யும். ஆனா ஜலம் வந்தா கூட உதாசீனதான் இருக்கார். உதாசீனனை போல இருக்கார். ஏன் சுவாமினா ஜீவ சுவாதந்திரம் இருக்கணும். அந்த ஜீவ சாவத்தில் அனுமதித்துக் கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கார். அந்தரியாமையா உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கார். ஜீவ சுவாதந்திரம் அனுமதித்துக் கொண்டிருக்கலையே, அதனால இருக்கிற இது தெரிஞ்சா நாம தப்பு வழிக்கு போக மாட்டோம். இது நமக்கு தெரியல, இது நமக்கு தெரியாமதான் நம்ம தப்பு பண்ண. ஆக பெருமாள் பண்ணில கிருஷி பலிக்கணும். அவர் கிருஷி பண்ணிடணும் எப்ப? ஆரம்பத்துல ஈஸ்வரஸ்ய சௌகார்த்தம். எப்ப பிரளய காலம் முடிஞ்ச உடனே எல்லாரும் அண்ணா இருக்கணும் என்கிற ஒரு கிருஷி பண்ணிடணும்.
அந்த கிருஷி பலிக்கிறவனோ அதைத்தான் பெருமாள் விடாம பார்த்துட்டே இருப்பார். நம்முடைய கிருஷி பலிக்கிறதா, நம்முடைய கிருஷி நான் பண்ணிட்டமே அது பலிக்கிறதா பார்ப்பார். அப்ப நான் பண்ணுகிற கிருஷி யாரிடத்தில் பலிக்கிறதோ அவர்கிட்ட என்ன பண்ணுவார், அதீத ஆசையோடு இருப்பார். யாரிடத்தில் பலிக்கலையோ சரி பலிக்கட்டும், இன்னும் 4 ஜென்மா போன போட்டுருக்கு, பலிக்கட்டும் 4 ஜென்மா ஆகட்டும் அப்படின்னு பார்த்துடும். இப்ப அவருடைய கிருஷி என்ன பண்ணணும், சாஸ்திரம் ஸ்ருதி மமயாஜ்ஞா அப்படின்னு அவருடைய ஆணையாக வைத்துக் கொண்டு சாஸ்திரம் என்ன சொல்லித்தோ, சம்பிரதாயம் என்ன சொல்லித்தோ, குருவாச்சாரர்கள் என்ன சொல்லித்தோ அதன் பிரகாரம் நடந்துடும் வச்சுக்கே, அவருடைய கிருஷி பலிக்கிறதுன்னு அர்த்தம். பலிக்கிறதுனா அதீத ஆசை நம்ம மேலே வைப்பார். அவருடைய கிருஷி பலிக்கலை அப்படின்னு அர்த்தம், சாஸ்திரம் சொன்னபடி இல்லை, சம்பிரதாயத்தின்படி இல்லை, குருவாச்சார நியமனப்படி இல்லை அப்படின்னா கிருஷி பலிக்கலைன்னு அர்த்தம். அப்ப என்ன பெருசாக விட்டுருவார்னா உதாசீனா இருக்கார். உதாசீனனை போல வருத்தப்படுவார், வருத்தப்படாம இருக்க மாட்டாரு. இத்தனையும் பண்ணி கொடுத்துருக்காமே, பண்ணி கொடுத்தும் எப்படி இருக்கானே சொல்லி அந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு தெரியலையா. ஆனாலும் அதனால நட்டம் யாருக்கு சுவாமி, அதனால நட்டம் யாருக்கு, அதனால நட்டம் யாருக்குன்னா நட்டம் அவரும் கிடையாது, நமக்கு தான் நட்டம். என்ன சுவாமி நட்டம் இருக்குன்னா, அவருக்கும் நட்டம் இருக்கு, என் சொத்து வீணா போறதேன்னு ஒரு வருத்தப்படுவாரு. ஆனா அந்த நமக்கு என்னன்னா பகவான் போய் அனுபவ பிரீத்தி கார்ஜ கைங்கரி பண்ணணும், அது நமக்கு நட்டம், அதுதான் நமக்கு உஜ்ஜீவனம். நம்முடைய இயற்கையான தன்மை, ஆத்மாவுடைய இயற்கையான தன்மை என்ன, இந்த சரீரத்தை எடுத்துட்டது இயற்கையான தன்மையே கிடையாது. ஆத்மாவுடைய இயற்கையான தன்மை எது தெரியுமா, அங்க போய் அப்ராகிருதமான திருமேனி எடுக்கிறதா இயற்கையான தன்மை. ஆனா இந்த சரீரம் தான் செயற்கை. அதனால்தான் இது வருது போறது பாருங்க. ஆத்மா எங்கேயா போறது, அது இயற்கை. இந்த சரீரம் செயற்கையானபடியாலே இந்த ஜென்மால இந்த சரீரம், போன ஜென்மால வேற சரீரம், அடுத்து முன்னாடி ஜென்மால வேற சரீரம். அந்த மாதிரி சிவைக்குண்டம் போனதுக்கு அப்புறம் அப்ராகிருதமான திருமேனி கிடைக்கிறது. அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அது இருக்கும், அப்புறம் மாறுமானா எப்பதான் இருக்கும். அப்பதான் இயற்கை. அப்ப இயற்கையா இது பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, இது அனுபவ பிரீத்திகார்த்த கைங்கரியம், அதான் இயற்கை. ஆனா இந்த செயற்கையா வந்துட்டு இருக்க மாட்டோம், அதான் தெரிகிறது. இந்த செயற்கையா வந்தபடியா நட்டம் யாருக்கு, நமக்கு தான். அப்ப இயற்கைக்கு போகலையோ அப்ப இதான் தெரிகிறாரையா. ஆக ஒவ்வொரு நிலையிலும் சரீரத்தில் இருக்க தோஷங்கள்லாம் ஆப்தி இன்னொன்று எடுக்கிறார், இதெல்லாம் சொத்து பறிபோகுது. அடுத்தது இன்னொன்று, பகவானுக்கு அவர் நம்முடைய திருவுள்ளத்துல இருக்காரோ, வியாபித்திருக்காரோ, வியாபியகத தோஷம் தட்டுமா நமக்குள்ள இருக்கா சுவாமி. நானே ஒரு சேத்துல கார வச்சுட்டேன், அந்த சேருக்குள்ள காலில் இருக்கதான் சொல்லும். எங்கேயோ சேருல விழுந்துட்டேன், புள்ள விழுந்துட்டு அதெல்லாம் புள்ள விழுந்துட்டு தான் இருக்கும், அந்த அழுக்கெல்லாம் என்ன பட்டுட்டு தான் இருக்கும். அந்த அழுக்கு, அந்த இருக்கக்கூடிய தோஷங்கள் என்னுடைய சரீரத்துல இருக்கும். அதே போல ஏதோ ஒரு அழுக்குல இருக்கார், என்னுடைய மனசுக்குள்ளேயே அழுக்கு இருக்கு, அந்த அழுக்குல இருக்கார். அந்த தோஷங்கள்லாம் பகவானை பாதிக்கணும்னா வியாபியகத தோஷம் தட்டாது. இது எதை போற புரியத்துக்காக நம்ம சிறு வயசுல இருந்தோம், பால்யம் முதலான வெவ்வேறு நிலைகள் நம்ம சரீரத்துக்கு இருக்கும். அந்த தோஷங்கள் ஆத்மாவை தட்டுதா, தட்டாது. நான் சிறு வயசுல எப்படியோ இருந்தேன், 30 வயசுல எப்படியோ இருந்தேன், 50 வயசுல எப்படியோ இருந்தேன், இப்ப 70 வயசுல எப்படியோ இருக்கேன். இப்ப இந்த தோஷங்கள் ஆத்மாவை தட்டுறதானே, தட்டவே தட்டாது. அதே போல பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கக்கூடிய சேதன அச்சேதனங்கள் தோஷங்கள் பிரம்மத்தின் பேரில் தட்டாது. இந்த சரீரத்தின் தோஷங்கள் எப்படி இந்த ஆத்மாவுக்கு தட்டாதோ, இல்லையே சுவாமி இப்ப எனக்கு வலிக்கிறதுன்னா ஆத்மா தானே அது பாடுறது, அது என்ன சுபாவம், எடுத்துக்கிட்ட சுபாவம். சுபாவம்னா கர்மத்தினால் ஏற்படுறது, ஆனா கர்மத்தினால் ஏற்படுறது வேற. ஆனா பகவான் அப்படி இல்லையே, கர்மாதீனமா சரீரம் இல்லையே, பகவத் சரீரம் கர்மாதீனமா இல்லையே. அதனால இந்த சேதனங்கள் அச்சேதனங்கள் இதெல்லாம் பகவானுக்கு சரீரமா இருந்தாலும் அந்த தோஷத்துக்கு பிரம்மத்தின் பேர் பட்டுமான தட்டாது. அதனால் பிரம்மம் நிர்விகாரம் என்று சொல்கிற ஸ்ருதிக்கு விரோதம் இல்லை. நிர்விகார் அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதேக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வதிஷ்ணவே, நிர்விகாரம் என்று சொல்றதுக்கு இது கிடையாது தெரிவிக்கிறார். சரி சொல்லுங்க, அதான் பிரம்மன் நிர்விகாரம், விரோதம் இல்லை.
உபாதானத்துவம் நிர்வீகாரம் ரெண்டுமே சொல்லலாம். உபாதானத்துவம் பகவான் உபாதானமா இருக்கான், நிர்வீகாரம் ரெண்டையும் சொல்லலாம். எதில் வியாபித்து இருக்கிறாரோ, எது சரீரமோ, அந்த சரீரத்தின் வியாபியத்தின் தோஷங்கள் தட்டாது. அந்த எந்த சரீரத்துக்குள்ள இருந்தாலும் சரி, அது குப்பையில இருந்தாலும் சரி, பெரிய மேல் சிகரத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அந்த தோஷங்கள் தட்டுமானா தட்டாது. மேலும் பகவானுக்கு குணங்கள் எத்தனையோ இடத்துல சாஸ்திரம் சொல்லியிருக்கேன். எஸ் சர்வஜகா சர்வவிது, குணங்கள் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எத்தனை ஒன்னா ரெண்டா? எஸ் சர்வஜகா சர்வவிது பராஸ்ய சக்திக்கு விவிதைத சூயத்தே சுவாபாவிக்கு ஞானபல கிரியாச்ச. ராமாயணமே ஆரம்பிக்கும் போதே வால்மீகி ஆசிரமத்துல நாரதர் வரார். அப்ப கேள்வி கேட்கிறார் வால்மீகி, கோன்மஸ்பின் சாப்பிடுறதுக்கு கஷ்ட வீரியவான் குணவான் குணவான் வீரியவான் தர்ண சத்தியவாக்கிய திருடபுரதகா. லைடா அடிக்கிட்டே வரார். 16 குணங்கள், 16 குணங்கள் அடிக்கிட்டு வர்றாருயா. யார் குணமுடையவர் என்று அப்படின்னா நிர்குணம் இல்லைன்னு தெரிய சொன்னதிலே இந்த ஆரம்பமே குணத்தோடு கூடியவன் யாருதான் வால்மீகி ராமாயணமே. குணத்தோடு கூடியவன் யார் வால்மீகி ராமாயணம் தெரியாது இல்லையா? அத்தனை குணமுடையவன் ராமன் என்று சொன்னார் இல்லையா? அப்ப பிரம்மத்துக்கு குணம் இல்லைன்னு சொன்னது இல்ல சுவாமி, சொன்னது குணம் இல்லையா? குணம் இல்லைன்னு சொன்னா நிர்குணம் என்னன்னா தீய குணங்கள் இல்லை அப்படித்தான் சொல்ல. நிர்குணம் நிர்குணம் சொன்னா என்ன அர்த்தம்? குணம் அப்ப நிர்குணம்னா என்ன அர்த்தம்? அப்ப குணம் இல்லைன்னா வால்மீகி ராமாயணத்தை சொல்லியிருக்கப்படாது. நாரதர் சொல்றாரு, சொல்லியிருக்கப்படாது. அப்ப நீ நானும் ரெண்டாவது பாருங்க, பிரம்மத்துக்கு குணமே இல்லைன்னு சொல்லிட்டா நீங்களும் நானும் மோட்சத்துக்கு போக முடியாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும், பிரம்மத்துக்கு குணம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா வச்சுக்க, நீ நான் மோட்சத்துக்கு போக முடியுமா? நான் மோட்சத்துக்கு போக முடியாது. அவருக்கு கருணை இருக்கு, தயை இருக்கு, இதெல்லாம் இருக்கிறபடியாலே நாம கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுவாமி இருக்கார் சுவாமி, நான் எவ்வளவுதான் பாபிஸ்டா இருந்தாலும் அவர் எப்படியே ஐஷன் போயிடுவார் என்கிற ஒரு ஒரு நப்பாசை அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நப்பாசையில தான் இருந்துட்டு இருக்கமே தவிர அவருக்கு நிர்குணமா அவருக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாரா அப்படின்னு இருக்கிற நாம எங்க போறது? இருக்கிறதே கலைவா திம்பம் கலையா தெளிவாய் கலைகன் பற்றிலேன் உண்டால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன். நீயே எனக்கு ஒன்றும் பண்ணலன்னு வச்சுக்கே, அப்பனா என்ன பண்ண முடியும்? அவர் குணமே இல்லை சுவாமி, ஒண்ணுமே பண்ண மாட்டாரா அப்படின்னு நம்ம எங்க போக? கலைகன் பற்றி ஆழ்வார் தெரிவித்தா போல அந்த நிலைக்கு வந்துட்டு போகணும். அதனால அத்வைதத்தின்படி பிரம்மமே முதல்ல பிரம்மமே போக முடியாது. பிரம்மமே மோட்சம். அத்வைத்தப்படி மோட்சம் யாருக்கு? ஜீவாத்மா மோட்சம் கிடையாது அத்வைத்தத்தின்படி. அத்வைத்தத்தின்படி பரமாத்மா தான் மோட்சத்துக்கு போறது. அப்ப அவருக்கு மோட்சம் முடியாது. ஏன்னா ஒரே தத்துவம் தானே. அந்த தத்துவமே தானே ஞானம் பெற்று மோட்சம் போகணும்னாலே அப்ப நான் பிரத்யட்சத்துல இருப்பதில் எல்லாத்துக்கும் விரோதமா போயிடும். அந்த தத்துவமே தானே ஞானம் பெற்று மோட்சம் போகணும்னா பிரத்யட்சத்துல இருக்க போனோம், அதெல்லாம் விரோதம். ஆக மேலும் பகவான் அனைத்துக்குள்ளும் ஆதாரமாக இருக்கிறான். அது ஆதேயமாக இருக்கான், ஆதாரமாக இருக்கான், ஆதேயமாக இருக்கான். ரெண்டாவது அவர் எப்படி இருக்கார்? பிதாவா இருக்கார், பிதாவா இருக்கார், விதேயமாக இருக்கார், விதாத்தாவா இருக்கார், விதேயமாக இருக்கார். அவர் சேஷியாக இருக்கார். நாம் எப்படி இருக்கோம்? நாம் சேஷபூதனாக இருக்கோம். சேஷபூதன் சேஷமாக இருக்கும். அவர் எப்படி இருக்கார்? அவர் ஆதாரமா, அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கார். நாம் ஆதேயமாக இருக்கிறோம், தாங்கப்படுபவராக நாம் இருக்கிறோம். அவர் ஆதாயமா இருக்கார். அவரு விதாத்தாவா இருக்கார், நாம் விதேயமாக இருக்கிறோம். அவர் சேஷியா இருக்கார், நாம சேஷமா இருக்கும். இப்படி ஜகத்தத்திரையும் தனக்கு சரீரமாக கொண்டவர் தான் பகவான். பகவான் சரி. ஆனால் இவைகளுக்கு இருக்கும் தோஷம் ஒன்று கூட பகவானுக்கு தட்டாது. ஜகத்தில் இருக்க தோஷமோ அச்சேதனமோ சித்தோ இருக்க தோஷமோ அவர் தட்டாது. இதைத்தான் வியாபியகத தோஷம் தட்டாது. வியாபியகத தோஷம் தட்டாது. ஏன் தட்டாது சுவாமி? ஏன் தட்டாதுன்னா தட்டாதுன்னா அது அத்தனையும் சரீரம். பகவான் ஆத்மா, பகவான் ஆத்மா ஆனபடியாலே தட்டாது. எது போல இந்த சரீரத்தின் தோஷம் ஆத்மாவுக்கு தட்டுறதா? தட்டலையனோ அதே போல அதோட தட்டாது. மேலும் பகவான் விபுவா இருக்கார், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய தன் விபுவா இருக்கார்.
ஜீவாத்மா விபுவானா ஜீவாத்மா அணு, ஜீவாத்மா அணு, பகவான் விபுவாக, பரமாத்மா எங்கும் நீ அந்தர் பகிச்சத சர்வம் வியாப்ச நாராயண ஸ்திதகா, எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கிறார். கரந்த சில் இடந்தோறும் இடந்துகள் பொருள்தோறும் கரந்தெங்கும் பரந்துடன் இவையுண்ட கரனே தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சது பகவான் எங்கும் வியாபித்திருக்கான். வியாபித்திருக்கிறது 3 விதமா வியாபிக்கிறார். பகவான் 3 விதமா வியாபிக்கிறார். எப்படி சுவாமி? சுரூபத்தால் வியாபிக்கிறார், தர்மபூத ஞானத்தால் வியாபிக்கிறார், விக்கிரகத்தால் வியாபிக்கிறார். போயிட்டு இருக்க. சுரூபத்தால் வியாபிக்கிறார், தர்மபூத ஞானத்தால் வியாபிக்கிறார், விக்கிரகத்தால் வியாபிக்கிறார். திருமேனிய வியாபிக்குமா சுவாமி? இருக்குமே. எங்க வேணாலும் திருமேனி இருக்கும். எங்கு உலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இந்த வாக்கியமே போடுவேன். திருமேனிய வியாபிக்கும். இதுதான் ஆழ்வாருடைய முக்கியமான சம்பிரதாயம். வியாப்சம் என்பது பகவானுக்கு திருமேனியே உண்டு. அதான். ஆனால் நாமெல்லாம் எப்படி சுவாமி? நாம வியாபிக்க முடியுமா? நமக்கு அணு, ஜீவாத்மா அணு, ஆனா வியாபிக்க முடியாது. ஆனா ஜீவாத்மாவுடைய தர்மபூத ஞானம் இருக்கு இல்லையா? அது வியாபிக்கும், அது வியாபிக்க முடியும். ஆனா அதற்கு முயற்சி பண்ணாதான் அப்படி. இங்க இருந்து நான் அங்க எங்கேயோ ஏதோ நடக்கிறதா சுவாமி வியாபிக்க முடியுமானா அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். அதுக்குண்டான ஞானம் வளரணும். அந்த ஞானம் வளர்ந்தாதான் வியாபிக்க முடியும். ஆனா ஜீவாத்மாவுக்காக வியாபிக்க முடியும், ஜீவாத்மா வியாபிக்காது. ஜீவாத்மாவுடைய தர்மபூத ஞானம், சௌபரிக்கு தர்மபூத ஞானம் தான் வியாபித்தது, அது வியாபிக்க முடியும். அப்ப ஆத்மா சுரூபத்தால் வியாபகரா என்றால் ஆத்மா அணு, சுரூபத்தால் விபு கிடையாது, அணு. ஆனா ஒரு இடத்துலதான் இருப்பார், ஒரே இடத்துல தான் இருப்பார், சிறியதா இருப்பார். விக்கிரகத்தால் ஆத்மா வியாபிக்கார் என்றால் விக்கிரகமே இல்லையா ஆத்மாவுக்கு? ஆத்மா உருவம் இருக்கா? இல்லையே. ஆத்மா விக்கிரகமே இல்லையே. பகவானுக்கு விக்கிரகம் இருக்க. ஆனால் இந்த சரீரத்தை சொல்லப்படாது. இந்த கர்மாதிகம் எடுத்துக்கொள்ள சரி, சரீரம் இந்த சரீரமா இல்லையே சுவாமி. இது வேறு, இது அச்சித்து. இது கர்மாதீனமாக எடுத்துக்கொண்ட சரீரம். இந்த கர்மாதீனம் எடுத்துக்கொண்ட சரீரம். ஆத்மா அணுவானபடியாலே விக்கிரக வியாப்தி வரவே வராது. விக்கிரக வியாப்தினா இந்த திருமேனியோடு வியாபிக்க முடியுமா? இந்த ஆத்மா வியாபிக்க முடியாது. ஆனா பகவான் திருமேனியோடு வியாபிப்பான், தர்மபூத ஞானத்தாலும் வியாபிப்பான், அதே போல விக்கிரகத்தாலும் வியாபிப்பான், சுரூபத்தாலும் வியாபிப்பான். இந்த 3 நாளும் பகவானால வியாபிக்க முடியும். நம்மால் என்ன பண்ண முடியும்? தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானம் இப்ப இருக்கிற அடியனால முடியுமா? உங்களால முடியுமா? முடியாது. அதுக்குண்டான நிறைய பயிற்சி இருக்கு. அதுக்குண்டான ஞானம் சம்பாதிக்கணும். அந்த ஞானத்தை சம்பாதித்தால் அப்ப தர்மபூத ஞானத்தாலே நாம் பண்ணலாம். ஆனா தெரிஞ்சது அப்ப ஞானத்தால் மட்டும்தான், தர்மபூத ஞானத்தால் வியாபகன் ஜீவாத்மா. ஆனால் பிரம்மமோ சுரூபத்தாலும் திருமேனியாலும் ஞானத்தாலும் வியாபிப்பார். அந்த பிரம்மத்தை அனந்தம் என்றும் சத்தியம் என்றும், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, உபநிஷம் சொல்றது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அனந்தம் என்ன? அந்தமற்றவர், அந்தமற்றவர். எந்த அந்தம்? அதாவது பகவானுக்கு 3 இடத்துல அந்தம் கிடையாது. 3 இடத்துல பகவானுக்கு அந்தம் கிடையாது. தேசத்தாலே அந்தம் கிடையாது, காலத்தாலே ஒத்தம் கிடையாது, வஸ்துவாலே அந்தம் கிடையாது. தேச கால வஸ்து பரிச்சேத ரகிதன். சாஸ்திரம் அடிக்கடி சொல்லும், எம்பெருமான அடிக்கடி ஏற்படும். தேச கால வஸ்து பரிச்சேத ரகிதன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்தம் தேகத்தால் வரும். நான் ஒரு இடத்துல உட்கார முடியும், அந்த தேகத்தால் அந்தம். அப்படின்னு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன், இந்த தேகத்தால் இந்த இடத்துல அந்தம். காலம் என்பது யார் எங்கேயும் போகணுமோ அந்த காலத்தால் அந்தம். காலம் என்ன? இந்த காலத்துல நம்ம இருக்க முடியும், எல்லா காலத்திலும் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. காலத்தால் அந்தம். வஸ்துவால் அந்தம்னா உட்கார்ந்த ஒவ்வொரு அந்தந்த உருவம் தானே அந்தம். வஸ்துவால் அந்தம்னா எங்க உட்கார்ந்துட்டு இருக்கார், அதான் அந்தம். அதுக்கு மேல எங்க போக முடியுமா? போக முடியாது. ஆனா இவரை பத்தி இது சொல்ல முடியாது. ஆனால் வஸ்துவால் அந்தம். ஒரு வஸ்து இன்னொரு வஸ்து ஆகாதல்லவா? ஆக நாம் காலத்தால் தேசத்தால் வஸ்துவால் அந்தம் உண்டு. பிரம்மத்துக்கு 3 கிடையாது. காலத்தால் அந்தம் கிடையாது, தேசத்தால் அந்தம் கிடையாது, வஸ்துவால் அந்தம் கிடையாது. பிரம்மம் காலத்தால் நித்திய தத்துவம் ஆனபடியானே காலத்தால் அந்தம் இல்லை. நித்திய தத்துவம், நித்திய தத்துவம். ஆனால் காலத்தால் அந்தம் இல்லை.
பிரம்மம் விபுவானபடியாலே தேசத்தால் அந்தமல்ல, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை எங்கும் இருக்கானோ, அதனால தேசத்தால், அதாவது எங்கும் இறங்கியிருக்கக்கூடிய தன்மை ஆனபடியில தேசத்தால் அந்தமல்ல, எங்கு நிறைந்திருக்கார். வஸ்துவும் அவருக்கு சரீரமானபடியாலே வஸ்து பரிச்சேதம் இல்லை, எல்லாமே ஒரு சரீரமே. இந்த பிரகிருதியே பகவானுக்கு சரீரம் தானே. அப்ப வஸ்துவாலும் அந்தமில்லாதவன், தேசத்தாலும் அந்தமில்லாதவன், காலத்தாலும் அந்தமில்லாதவன். அதனால் பகவான் அனந்தன், பகவான் அனந்தன். இதுவே பகவானுக்கு உண்டான குணங்களை சொல்லப்படுற சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம. சத்தியத்துவ, ஞானத்துவ, அனந்தத்துவ, அமலத்துவ அப்படின்னு அர்த்தம். நித்தியமாக, அனந்தமாக, குற்றமற்றமாக, ஞானமயமாக பகவான் இருக்கிறார். இது இத்தனை என்னது? இயற்கையிலே இருக்கக்கூடிய குணங்கள். இதெல்லாம் சுரூப நிரூபக தர்மம். இப்ப ரெண்டு பாகம் பகவானுக்கு. சுரூப நிரூபக தர்மம் எது, நிரூபித சுரூப விசேஷனம் எது? ரெண்டு ஒண்ணு. இன்னார்னு ஒண்ணு சொல்றோம், இணையார்னு ஒண்ணு சொல்றோம். இன்னார் இணையார் பார்க்காம நீ அதெல்லாம் கதவை திறந்து விட்டியன்னு ஒருத்தர் கேட்கிறா பாருங்க. அப்படின்னா இருக்கும், இன்னார்னா என்ன, இணையார்னா என்ன? இன்னார் என்றால் சுரூப நிரூபக தர்மம், இணையார் என்றால் நிரூபித சுரூப விசேஷனம். ஒருத்தரை இன்னார்னு தெரிவிக்கிறோம்னா அதற்கு முக்கியமான அடையாளம் என்ன, அந்த அடையாளம் சொல்லணும். அதுதான் சுரூப நிரூபக தர்மம். அவரை நிரூபிச்சுட்டேன், இன்னார் நிரூபிச்சுட்டேன். அதற்குமே அவருடைய பெருமையெல்லாம் சொல்ல போடும். அவருக்கு என்னென்ன 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 அதெல்லாம் நிரூபித சுரூப விசேஷம்னு பேரு, அதுக்கு இணையார்னு பேரு. அது என்னன்றது நாளை தினம் சாயங்காலம் 5 மணிக்கு பார்க்கலாம். அதற்கு மேற்கொண்டு இதுல ஈஸ்வர தத்துவமே முடிய போறது. ஆனா பூர்த்தியா முடியும்னா தெரியாது, பாப்போம். நாளைக்கு முடிச்சுள்ள பாக்குறேன், முடிஞ்ச வரைக்கும் பாக்குறோம். பகவத் இருக்கிறது எப்படி இருக்கோ தெரியல. அதுக்கப்புறம் என்ன, அத்ரவியம் மட்டும்தான் இருக்கு. அத்ரவியம் ஒரு 4-5 கலட்சமம், 5 கலட்சமம் பார்ப்போம். ஆழ்வாரின் பெருமனாட்சிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதால் திருவடிகளேசனம். நாளை காலை உண்டு. என்ன உண்டு? இந்த காலட்சம் வியாச பகவான் அனுகிரகித்த அந்த பாகவத காலட்சமும் உண்டு. அதுக்கப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு இது உண்டு. அவசியம் 1 மணிக்கு பிரார்த்திக்கிறேன். இப்பதான் சந்தேகம் இருந்தா அவசியம் கேட்கலாம். ஆழ்வாரின் பெருமனாட்சிய ஆச்சாரியன் திருவிலேசனம், பகவதால் திருவடிகளேசனம். धन्यवाद स्वामी. श्रीमते रामानुजाय नमः. ராமானுஜதாசன் சுவாமி இவர திருவடிகளுக்கு பல்லாண்டு சேவிச்சுக்கிற சுவாமி. சுவாமி அடியன் சுவாமி, பிரம்மத்துக்கு ஜஜாதிய விஜாதிய சுபகத பேதம் எல்லாமே இருக்குதா சுவாமி? பிரம்மத்துக்கு சஜாதிய பேதம், விஜாதிய பேதம், சுகத பேதம் 3மே உண்டு. அது எப்படி சுவாமி பிரம்மத்துக்கு அந்த 3மே எப்படி இருக்கும்? சஜாதி, விஜாதி, சுகதம். சஜாதி அதோட ஜாதி செஞ்சதான் ஜீவாத்மா. ஜீவாத்மா ஞானம் இருக்கு, பிரம்மத்துக்கு ஞானம் இருக்கு. அப்ப இல்லையா சார், அந்த பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கு. சஜாதி உண்டு, ஜீவாத்மா உண்டு, பிரம்மம் உண்டு. அப்ப சஜாதி அந்த வேதம் உண்டு. விஜாத்தியில வேறு ஜாதி, வேறு ஜாதி. பிரம்மத்துக்கான வேறு ஜாதி இது அச்சித்து. பிரம்மத்துக்கு ஞானம் இருக்கு, அச்சித்துக்கு ஞானம் இல்லையோனோ வேறு ஜாதி. அதான் விஜாதி. விஜாத்தின்னா என்ன? வேறு ஜாதி. அப்ப அந்த வேறு ஜாதி ஒத்துருக்கமே, அச்சித்தை ஒத்துருக்கமே. அப்ப விஜாத்திய வேதம் உண்டு. சொகத வேதம்னா பிரம்மத்துக்கே குணங்கள் இருக்கு, கல்யாண குணங்கள் இருக்கு. பார்த்தோம், சத்தியம், ஞானம், அனந்த பிரம்ம, வாத்சல்யம், சௌச்சரிய, சோனந்தேங்க என்னென்ன குணங்களோ அத்தனை குணங்கள் அந்த குணங்கள் உண்டு. அந்த குணங்கள் பிரம்மத்துக்கு உண்டு. அதனால அது சொகத வேதம்னு பேர். 3 வேதங்கள் பிரம்மத்துக்கு உண்டு. அப்ப நாராயணனுக்கும் அந்த ஜெகத் காரணத்துவத்துக்கும் அந்த இது உண்டு. அப்ப எல்லாமே உண்டு, எல்லாம் உண்டு. அடியன் சுவாமி அடியன். அப்ப நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்மத்துக்கு சித்திக்காதுன்னு சொல்றீங்கல்ல சுவாமி? விசேஷமே சித்திக்காதுன்னு அத்வைதத்தை சொல்றாரு. நம்ம சம்பிரதாயம் இல்ல, நம்ம சம்பிரதாயம் விசேஷம்னு பேரு. விசேஷம் அவங்க நிர்விசேஷம் போடுறது அத்வைதாச்சாரம். சரி அடியன். அதான் அப்பவே குழப்பம் ஏற்பட்டுச்சு. சரி அடியன் ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் சுவாமி. அடியன்.